யூதேயா தேசத்தை எகிப்தில் அடைக்கலம் புகுந்த யூதர்களிலே எகிப்திலிருந்து தப்பி ஓடுகிற தப்பி பிழைக்கிறவர்களை அல்லாமல் வேறொருவரும் யூதேயா தேசத்தை காண்பதில்லை என்று சொன்னார் என்று நாம் அந்த செய்தியை சிந்தித்தோம். அந்த வார்த்தைகளின்படி எகிப்திலிருந்து தப்பி ஓடியவர்கள் எத்தியோப்பியா வழியாக இந்தியாவிற்குள்ளே வந்திருக்கிறார்கள். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் அருமையானவர்களே. வேதம் சொல்லுகிற வார்த்தைகள் ஒன்றும் பொய்யானது அல்ல. அது வரலாற்று செய்திகளாக இருந்தாலும் சரி, ஆவிக்குரிய காரியங்களாக இருந்தாலும் சரி, நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இங்கே பராக்கிரமசாலிகளும் கேடகம் பிடித்திருக்கிற எத்தியோப்பியரும், அந்த எத்தியோப்பியாவை குறித்து சுட்டிக்காட்டுவதற்குத்தான் எகிப்தின் அருகாமையில் இருக்கிற ஆப்பிரிக்க நாடுகளில் ஒன்று எத்தியோப்பியா. அந்த வழியாகத்தான் யூதர்கள் தப்பி ஓடி இருக்கிறார்கள். இங்கே எத்தியோப்பியரும் யாரோடு கலந்திருக்கிறார்கள்? எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனின் யுத்த சேனைகளோடு கலந்திருக்கிறார்கள். எகிப்தின் ராஜாவாகிய பார்வோன் மிஸ்ராயிமர்களையோ எகிப்தியர்களையோ அவனுடைய சேனை வீரர்களையோ இஸ்வாகு வம்சத்தவர்களையோ மீதியானியர்களையோ மைதானியர்களையோ மேதர்களையோ என்ன செய்யவில்லை? முன் வரிசையிலே நிறுத்தவில்லை. முன் வரிசையிலே எதற்காக? கேடகம் பிடிக்கிறவர்களாய் எத்தியோப்பியரை நிறுத்தியிருக்கிறார். முன்னணியிலே யுத்த சேனையின் முன் வரிசையிலே எத்தியோப்பியர்கள் செல்கிறார்கள். முதலாவது சாகரவை எல்லாம் அவன் சாகட்டும் அப்படின்னு நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். எத்தியோப்பியரும் பூத்தியரும், இந்த பூத்தியர்களும் யார்? ஆப்பிரிக்க கண்டத்தை சார்ந்தவர்கள். வில்லை பிடித்து நாணேற்றுகிற லீதியரும், இதுவும் அந்த பகுதிகளை சார்ந்தது. மெசபடோமிய பகுதிகள், ஆப்பிரிக்க பகுதிகள், அந்த பகுதிகளை சார்ந்தது. லீதியா என்கிற அந்த தேசம் இப்பொழுது அது எந்த தேசமாக சுட்டிக்காட்டப்படுகிறது என்று எனக்கு தெரியாது. அருமையானவர்களே, அவர்களை நாணேற்றுகிற லீதியரும் புறப்பட கடவர்கள் என்று பார்வோன் சொல்லுவதாக, கட்டளை பிறப்பிப்பதாக அதற்கு முன்னரே தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் சொன்னவைகள் தான் அங்கு நடந்தது. அதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும். அவர் சொல்லாத ஒரு காரியம் நடக்கவில்லை. அவர்தான் அந்த யுத்த சேனையை பாபிலோனுக்கு போக வைக்கிறார். எதற்காக? எகிப்தியர்கள் பாபிலோனின் சேனைகளால் அழிக்கப்பட வேண்டும். ஏன்? அவர்கள் இஸ்ரவேலர்களை 430 ஆண்டுகள் கொடுமையாக அடிமைப்படுத்தினவர்கள். பிற்பாடு யூதர்களை, கர்த்தருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாத யூதர்கள் எகிப்திலே அடைக்கலம் தேடுகிறார்கள், சுபிட்சமாய் வாழ்ந்திருக்கும்படியா. இன்றைய கிறிஸ்தவர்களைப் போல அந்நிய ஆவிகளை சேவிக்காதிருங்கள், அந்நிய தேவர்களுக்கு தூபம் காட்டாதிருங்கள் என்று சொன்னால், செத்தவர்களிடத்தில் குறி கேளாதிருங்கள், அஞ்சனம் பார்க்கிறவர்களிடத்தில் குறி கேட்க சொல்லாதிருங்கள், ஆவிகளோடு பேசி ஆவிகளிடத்தில் கேட்டு குறி சொல்லுகிறவர்களிடத்தில் செல்லாதிருங்கள் என்றால், இன்றைய கிறிஸ்தவர்கள் செத்த ராட்சதர்கள், செத்த தேவர்கள், மாண்ட ராட்சதர்கள், மரித்து போன மனிதர்கள், அநியாயமாய் கொலை உண்டு போனவர்களுடைய ஆன்மாக்களோடு பேசி தங்களை தீர்க்கதரிசிகள் என்றும் அப்போஸ்தலர்கள் என்றும் ஊழியக்காரர்கள் என்றும் போதகர்கள் என்றும் சொல்லிக்கொண்டு குறி சொல்லுகிறவர்களை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். பரியாசம் பண்ணுகிற, தன்னுடைய அருவருப்புகளை தனக்கே தெரிய காட்டுகிற, தன்னை குறித்தே அவமானப்படுத்துகிற, அருவருப்பினாய் அந்நிய பாஷைகளை பேசுகிற அந்நிய ஆவிகளை பின்பற்றி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். இந்த யூதர்களை போல அந்த யூதர்களுக்கு துணை நின்று அவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்ததனால் தேவன் எகிப்தியர்களை பாபிலோன் ராஜாவின் கையிலே ஒப்பு கொடுப்பதற்காக அனுப்புகிறார். பிரவாகம் போல கடந்து செல்கிறான். ஏனெனில் இரண்டு அரசர்களும் பராக்கிரமசாலிகள். அந்த பிந்தின வசனம் அப்படித்தான் சொல்லுகிறது. குதிரைகளை 10வது வசனம். ஆனாலும்
இது சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவரின் நாள். இது யாருடைய யுத்தம்? எகிப்தின் ராஜாவாகிய பார்வோன் ஒப்பீரா என்கிற பார்வோனுக்கும் அவனுடைய சேனைகளுக்கும் அவனுக்கு கூடி கலந்திருக்கிற எத்தியோப்பியருக்கும் பூத்தியருக்கும் லீதியருக்குமான யுத்தம் அல்ல. இங்கே மோதிக்கொள்ளப் போகிறவர்கள் யார்? தேவனுடைய செயல் திட்டம் அதுதான். தேவன் எவ்வளவு நேர்த்தியாக காரியங்களை நகர்த்துகிறார் என்பதை பாருங்கள். வலு சர்ப்பத்தின் முதலாம் தலையை சார்ந்தவன் எகிப்தின் அரசன் பார்வோன். பெருவிலங்கில் சமுத்திரத்தில் ஆற்றின் தண்ணீர்களிலே பெருவிலங்கு முதலையை போல் இருந்தவன். பாபிலோன் ராஜா யார்? பாபிலோனின் கொழுத்த பெருங்காளை. பாபிலோனின் கொழுத்த பெருங்காளை அந்த வலு சர்ப்பத்தின் மூன்றாம் தலை. 7 தலைகளை கொண்ட அந்த காட்டு மிருகம், சமுத்திரத்திலிருந்து ஏறி வந்த மிருகத்தின் மூன்றாம் தலை. 7 தலை கொண்ட வலு சர்ப்பத்தின், காட்டு மிருகமாகிய பெரிய வலு சர்ப்பத்தின் மூன்றாம் தலை. எகிப்தியன் முதலாம் தலை, பாபிலோனியன் மூன்றாம் தலை. 2 தலைகளையுமே மோத வைக்கிறார். 2 பேரும் பராக்கிரமசாலிகள். ஏன்? காட்டு மிருகமாகிய வலு சர்ப்பத்தின் 2 தலைகள், முதலாம் தலையும் மூன்றாம் தலையும் மோதிக்கொள்ளுகிறது. அழிவு எப்படி சம்பவிக்க போகிறது பாருங்கள், நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இடையிலே சிக்கிக் கொண்டவர்கள் தான் யூதர்கள். அவர்களும் மாறிக்கொள்ளப்பட்டார்கள். தப்பி ஓடினவர்கள் மட்டும் இந்தியாவிலே தங்களை அடையாளம் காட்டுகிறார்கள். நன்றாக அந்த காலகட்டம் எப்படி இருக்கிறது பாருங்கள். எனக்கு தெரியாது, இன்று வரை, நேற்று வரை எனக்கு தெரியாது இப்படி ஒரு கூட்டம் அங்கு சென்னையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று. எனக்கு இல்லையெனால் தெரியும். சென்னையிலே ஆர்மீனியன் தெரு, அந்த ஆர்மீனியன் தெருவில் அநேக யூத குடும்பங்கள் இருந்ததாகவும் யூதர்கள் தங்கி இருப்பதாகவும் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், சந்தித்ததில்லை. ஆனால் இந்த செய்திகளை கொடுத்து கொண்டிருக்கிற இந்த நாட்களிலே எத்தியோப்பியா, எகிப்திலிருந்து எத்தியோப்பியா வழியாக தப்பி ஓடி இந்தியாவிற்கு வந்த யூதர்களில் ஒரு பகுதி நாங்கள் இங்கே இருக்கிறோம் என்று அடையாளம் காட்டுகிறார்கள் என்றால், அருமையானவர்களை, கர்த்தர் தம்முடைய ஜனங்களை, இஸ்ரேலிய வித்துக்களை, யூத வித்துக்களை பாதுகாக்கிறார். அவர்கள் உண்மையை ஒத்துக் கொள்ளுகிறார்கள். நாங்கள் பூரண, அதாவது சுத்தமான யூதர்களாக இல்லை, சுத்தமான இஸ்ரேலியர்களாக இல்லை. ஆனால் எப்படி இருக்கிறோம்? கலப்பின யூதர்களாக, மனாசே கோத்திரத்தை சார்ந்தவர்கள் என்கிற அடையாளத்தோடு இருக்கிறோம் என்று சொல்கிறார். 2500 ஆண்டுகளுக்கு பிற்பாடு தாங்கள் இன்னார் என்று தங்களை அடையாளம் காட்டுகிற ஒரு கூட்டம் நம்முடைய தமிழகத்திலே, சென்னை மாநகரத்தின் அருகில் இருக்கிற சென்ட் தாமஸ் பகுதியிலே இருக்கிறார்கள் என்றால் ஆச்சரியமாக இல்லை. வேதம், சத்திய வேதம், அந்த சத்திய வேதத்தின் வார்த்தைகள் ஜீவன் உள்ளது. அவைகளை கூறி அறிவித்த தேவன் வல்லமை உள்ளவர். அந்த வார்த்தைகளை நிறைவேற்றுவதற்கு பூமியின் கடைசி நாட்களிலே ஜனங்களை, தம்முடையவர்களை சகல ஜாதிகளிலும் இருந்து 7000த்திற்கு அதிகமான உலக மக்கள் இனங்களின் மத்தியிலிருந்து மீட்டு கொண்டு வருவதற்கு அவர் வல்லவர். அதனால்தான் என்னுடைய செய்திகளிலே பல வேளைகளிலே சொல்லுகிறேன், நீ யார் என்பதை தேடி கண்டுபிடி. நீ யார்? நீ எந்த ஜாதியில் இருந்தாலும் சரி, தவறாக எண்ணிக்கொள்ளாதீர்கள். மனித மலத்தை அள்ளுகிற, வேலை செய்கிற, அந்த மிகவும் தாழ்த்தப்பட்ட அந்த ஜாதியாக, தீண்டத்தகாத ஜாதி என்று சொல்லப்படுகிற அந்த இனத்தை சார்ந்தவனாக இருந்தாலும் சரி, நீ யார் என்பதை உனக்குள்ளே நீ தேடு. உன் தகப்பனை கேள், உன் வயதானவர்களை கேள். அவர்கள் சொல்லுவார்கள் நீங்கள் யார் என்று. நீங்கள் ஏன் இந்த ஜாதிகளுக்குள்ளே, இந்த தீண்டத்தகாத ஜாதிகளாய் அழிக்கப்படுகிறீர்கள், மிதிக்கப்படுகிறீர்கள் என்றால் தேவன் கொடுத்த சாபம் அது. அவருடைய கட்டளைகளுக்கு, கற்பனைகளுக்கு
சத்திய வேத வசனங்களுக்கு, தீர்க்க தரிசனங்களுக்கு, எச்சரிப்பின் சத்தங்களுக்கு கீழ்ப்படியாமல் போனதினால் இஸ்ரேலியர்களையும் யூதர்களையும் பூமியின் சகல ஜாதிகளுக்குள்ளும் சிதறடிப்பேன் என்றார். உபாகமம் 28, 29 ஆகிய அதிகாரங்களை படித்து பாருங்கள். அங்கே இருக்கிறது, சகல ஜாதிகளுக்குள்ளும் உங்களை சிதறடிப்பேன். பூமியின் கடையாந்தரம் மட்டும், கடை எல்லை மட்டும், சகல நாலா திசைகளிலும், சகல தேசங்களிலும், சகல ஜாதிகளுக்குள்ளும் உங்களை சிதறடிப்பேன். அங்கே நீங்கள் அருவருப்பான மனிதர்கள் என்று எண்ணப்படக்கூடாத அருவருப்பாய், சகல ஜாதிகளாலும் அருவருப்பாய் எண்ணப்படுவீர்கள். அருவருக்கப்படுகிற ஜாதியாயிருப்பீர்கள். நீ எந்த ஜாதிக்குள்ள இருந்தாலும், ஒருவேளை நான் பிராமணன் என்று நீ சொல்லிக் கொண்டிருந்தாலும் மற்ற பிராமணர்கள் உன்னை அருவருப்பாய்த்தான் பார்ப்பார்கள். நன்றாக புரிந்து கொள், அது தேவனுடைய வார்த்தை. அன்பான கிறிஸ்தவனே, நான் அந்நிய பாஷை பேசின உடனே பரலோகத்துக்கு போவேன்னு சொல்றியே, யோசித்து பார், நீ யார்? ரட்சிப்பு யூதர்கள் வழியாகத்தான் வருகிறது, கிறிஸ்துவின் வழியாகத்தான் வருகிறது. உன்னையும் என்னையும் அவர் கிறிஸ்தவனாக தெரிந்து கொண்டிருக்கிறார் என்றால், அவர் புறக்கணித்து தள்ளின பூமியின் சகல ஜாதிகளுக்குள்ளும் சிதறி அருவருப்பாய் எண்ணப்படுகிற ஜனங்களாய் அடிமைப்படுத்தப்பட்டிருக்கிற, புறக்கணிக்கப்பட்டிருக்கிற ஜனங்களிலிருந்து தம்முடையவர்களை மீட்டுக் கொள்ளுவார். அன்று நீ எங்கே நிற்பாய்? பெருமை கொள்ளுகிறாயே. பரிசுத்த பவுல் சொல்லுகிறார், காட்டொலிவ மரத்தின் கிளைகளே, நீங்கள் நாட்டொலிவ மரத்தின் தேவனுடைய பிள்ளைகளாய் ஒட்டப்படவில்லை, அந்த நாட்டொலிவ மரத்தின் கிளைகளாய் வளர்ந்தவர்கள் அல்ல. நாட்டொலிவ மரத்தின் கிளைகளை தேவன் தரித்து விட்டார். ஏன்? கீழ்ப்படியாமையினால். அதான் யூதர்கள், இஸ்ரவேலர்கள். இப்பொழுது இருக்கிற நீங்கள் காட்டொலிவ மரத்தின் கிளைகளாய் ஒட்டப்பட்டிருக்கிறீர்கள். எந்த மரத்திலே? நாட்டொலிவ மரமாகி யூதர்களிலே, கிறிஸ்துவிலே, நல்ல திராட்சை செடியாகி கிறிஸ்துவிலே ஒட்டப்பட்டிருக்கிறீர்கள். அவரோடு இணைந்து கனி கொடுக்க பழகுங்கள். இல்லை, நான் அந்நிய பாஷை பேசிக் கொண்டிருப்பேன், சகல அருவருப்புகளையும் ரகசியமாய் செய்து கொண்டிருப்பேன் என்றால், காட்டொலிவ மரத்தின் கிளைகளே, வெட்டி அக்கினியிலே போடப்படுவீர்கள். அவர் தம்முடையவர்களை திரும்பவும் சேர்த்துக் கொள்வார். மறந்து போகாதிருங்கள், மனம் திரும்புங்கள். அந்த ஜனங்கள் தங்களை ஒவ்வொருவராய் நாங்கள் இன்ன ஜாதிகளை சார்ந்தவர்கள் என்று அடையாளம் காட்டுகிறார்கள். ஊட்டி பகுதியிலே, ஊட்டி குன்னூர் பகுதிகளிலே இருக்கிற தோடர்கள் என்று சொல்லப்படுகிற ஒரு இன மலைவாசி மக்கள் சொல்லுகிறார்கள், என்னிடத்தில் நேரடியாக பேசியிருக்கிறார்கள், ஐயா, நீங்கள் ஏன் எங்களை விட்டுவிட்டீர்கள்? உங்கள் புத்தகத்திலே, உங்கள் புத்தகத்தை படித்தோம், நன்றாக இருக்கிறது, ஆனால் எங்களை விட்டுவிட்டீர்களே. எங்களை போன்ற இன்னும் சில இனங்கள் சாலோமன் அரசனுக்கு அரண்மனை கட்டவும், கர்த்தருக்கு தேவாலயம் கட்டவும், மரங்களை வெட்டுவதற்காக ஈராம் கப்பல்களை அனுப்பி இந்தியாவில் இருந்து மரங்கள் வெட்டப்பட்ட போது, அந்த மரங்களை வெட்டுவதற்காக இந்திய, தென்னிந்திய, மேற்கு தொடர்ச்சி மலை காடுகளில் இருந்து அதற்குரிய மரங்களை வெட்டுவதற்காக நாங்கள் வேலைக்கு வந்திருந்தோம். கடைசியாக சென்றவர்கள் திரும்பி வரவில்லை. எங்களுக்கு அங்கே செல்ல முடியாமல் போயிட்டு நாங்கள் இங்கேயே குடியேறிவிட்டோம். மலைவாழ் மக்கள் இனங்களாக தோடர்கள், இன்னும் அவர்களை சார்ந்த சில ஜாதிகள், அங்கே பல்வேறு ஜாதிய அந்த குழுக்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றார்கள். இனி இந்த புத்தகத்தினுடைய மறுபதிப்பு நீங்கள் போடுவதானால் நிச்சயமாக எங்களை குறித்து எழுதுங்கள் என்றார்கள். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் உங்களை உன்னிலே, உன்னை உன்னுக்குள்ளேயே தேடு. கர்த்தர் நீ யார் என்பதை உனக்கு வெளிப்படுத்துவார். உன் வித்து எது, நீ எந்த வித்தை சார்ந்தவன் என்பதை.
அன்பான சகோதரனை, நீ கிறிஸ்தவனாக மட்டும் இருந்தால் போதாது, அந்நிய பாஷையை மட்டும் பேசினால் போதாது, அந்நிய பாஷையின் பொருளையும் உணர்ந்து கொள்ள வேண்டும். பொருளை உணர்ந்து கொண்டால்தான் அந்த அந்நிய பாஷை உன்னுடைய மறைவான பாவங்களை, அருவருப்புகளை, அக்கிரமங்களை, பொய்களை, பித்தலாட்டங்களை, அந்நிய ஆவிகளை சேவிக்கிறதை உனக்கு எச்சரித்து சுட்டி காட்டும். உனக்கு அந்நிய பாஷை தான் புரியாதே, பேசுவாய், மணிக்கணக்கில் பேசிக் கொண்டிருக்கிறாய், ஊளையிடுகிறாய், ஆனால் அதையும் அந்நிய பாஷை என்கிறாய். உனக்குத்தான் அதுக்கு பொருளே விளங்காத. கேட்டா நான் கர்த்தரோடு பேசுகிறேன் என்கிறாய், இது நான் பரிசுத்தாவியோடு பேசுகிறேன் என்கிறாய். உனக்கு பரிசுத்தாவி யாருன்னு தெரியல, பரியாச உதடுகளின் ஆவி எதுன்னு தெரியல, நீ பேசுற அந்நிய பாஷை எதுன்னு புரியல. அது உன்னை எச்சரிப்பதை, அது உன்னை பரிகாசம் பண்ணுவதை நீ எப்படி அறிவாய்? நீ அது பரிசுத்த பாஷை. பரிசுத்தாவியானவருக்கு நீ பேசுற தமிழ் தெரியாதா? அவர் என்ன எல்லாம் தெரியாது, எதுவும் தெரியாதவரா? அவர் அந்நிய பாஷையில தான் உன்னிட்ட பேசுவாரா? இருக்கிறீர்களே மதிகேடர்களாய், நாங்கள் ஆவிக்குரியவர்கள் என்று சொல்லிக்கொண்டு, நீ பெற்ற அபிஷேகம், பரிசுத்தாவியின் அபிஷேகம் பெற்றிருக்கிறேன், நீ பரிசுத்தாவியை விசுவாசிக்கவில்லை என்று என்னை பார்த்து சொல்லுகிறாயே மதிகேடனே, மூடனே. நீ பெற்ற பரிசுத்தாவியின் அபிஷேகம், உனக்கு பரிசுத்தாவி எதென்று தெரிகிறது அல்லவா? நான் கேட்கிறேன். வேதம் சொல்லுகிறது, நீ பெற்ற அபிஷேகம் சத்தியமாயிருக்கிறது. அந்த அபிஷேகம் உன்னை சகல சத்தியங்களுக்குள்ளும் உன்னை கற்பிக்கும். நீ பெற்றது பரிசுத்தாவியின் அபிஷேகமாக இருந்தால் நீ ஏன் அந்நிய பாஷைகளை கூப்பாடு போடுகிறாய், ஊளையிடுகிறாய், குறைக்கிறாய்? வேதம் உனக்கு நீ பெற்ற பரிசுத்தாவி உனக்கு வேதத்தை கற்றுத்தரவில்லையே, காரணம் என்ன? நீ தீர்க்கதரிசிகளை தேடி ஏன் ஓடிக்கொண்டிருக்கிறாய்? நீ அந்நிய பாஷை வியாபாரிகளை பின்பற்றி ஏன் ஓடிக்கொண்டிருக்கிறாய்? அதுக்கு அர்த்தம் புரியலையே உனக்கு? அது உன்னை பரிகாசம் செய்கிறது, உன்னை சார்ந்திருக்கிறவர்களை, உன்னை நடத்துகிறவர்களை பரிகாசம் பண்ணுகிறது, என்னை அல்ல. நீ என்ன பார்த்து சொல்லாத உனக்கு பரிசுத்தாவியின் மேல் நம்பிக்கை இல்லை என்று. நான் பரிசுத்தாவியானவர் யார் என்பதை உனக்கு காட்டுகிறேன், பொறுத்திரு. நீ யார் என்பதை உனக்கு காண்பிக்கிறேன், பொறுத்திரு. நாட்கள் செல்லும், நீ கேட்ட உடனே எல்லாம் உனக்கு காண்பிக்க முடியாது. நன்றாக புரிந்து கொள். பரிசுத்தாவியானவராகிய தேவன் வருகிற போது உன்னால் அவரை சந்திக்க முடியுமா என்று யோசித்து பார். நீ பெற்றுக்கொண்டிருக்கிற அபிஷேகம் பரிசுத்தாவியின் அபிஷேகம் என்றால், நீ பேசிக்கொண்டிருக்கிற அந்நிய பாஷை விளங்காத பேச்சு பரிசுத்தாவியானவர் பேசுகிறது என்றால், நீ பரிசுத்தாவியானவரை சந்திக்க வேண்டும். முடியுமா? நீ வேதத்திலிருந்து நான் கேட்கிற கேள்விகளுக்கு நீ பதில் சொல்ல வேண்டும். முடியுமா? நீ எனக்கு பல பக்கமா எழுதுற, நான் பதில் தர மாட்டேன். ஏனெனில் உன்னோடு பன்றிகளோடு தர்க்கம் பண்ணுவதற்கு நான் இல்லை. முத்துக்களை பன்றிகளுக்கு முன்பே போடாதிருங்கள், அவைகளை தங்கள் காலால் மிதித்துக் கொண்டு உங்களை பீறி போடும் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறார். அர்த்தம் தெரியுமா உனக்கு? அன்பான கிறிஸ்தவனே, நான் உன்னை பகைக்கவில்லை, எச்சரிக்கிறேன். திருந்தும், மனம் திரும்பும். நீ பெற்றது பரிசுத்தாவி அல்ல, நீ பெற்றது அந்நிய பாஷை. நீ பேசுகிற அந்நிய பாஷை பரிசுத்தாவியின் வரங்களே. நீ பரிசுத்தாவியின் அபிஷேகத்தை பெறவில்லை. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 20-27 வசனங்களை படி. நீ பெற்ற அபிஷேகம் உன்னில் நிலைத்திருக்கிறது. நீ என்ன அபிஷேகம் பெற்றாய்? பரிசுத்தாவியின் அபிஷேகம் பெற்றாயா? பெற்றிருந்தால் அந்த அபிஷேகம் சகல சத்தியங்களுக்குள்ளும், ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் வெளிப்படுத்துதல் கடைசி அதிகாரம் கடைசி வசனம் வரை உனக்கு அவைகளிலே சொல்லப்பட்டிருக்கிற சகல சத்தியங்களையும், மறைவானவை, ரகசியங்கள், கருகலானவை அனைத்தையும் உனக்கு வெளிப்படுத்தி கற்று தந்திருக்க வேண்டும். கற்றிருக்கிறாயா? வேதாகமத்தின் கருகலான சத்தியங்களிலிருந்து மறைபொருளானவைகள் வெளிப்படுத்தப்பட்டு அறிவிக்கப்படாமல் இருக்கிறதே, அனைத்து காரியங்களையும் உன்னிடத்தில் நான் கேட்கிறேன். உன்னால் பதில் சொல்ல முடியுமா? நான் உனக்கு சொல்லித்தர்றேன். நீ என்னை பரிசுத்தாவி இல்லாதவன், பரிசுத்தாவியை நம்பாதவன் என்று தின்கிறாயே,
அந்நிய பாஷையை நம்பவில்லை, அதை தூசிக்கிறாய் என்று சொல்லுகிறாயே, அது உன்னை தூசிக்கிறது உனக்கு தெரியுமா? நீ பேசுகிற, உன் வாயினால் பேசுகிற, பரிசுத்த ஆவி என்று நம்புகிற அந்த அந்நிய பாஷையின் ஆவி உன்னை பரிகாசம் செய்கிறது, கேவலமாய் பேசுகிறது. ஏ மூடனே, ஏ வேசிக்கள்ளனே, ஏ விபச்சாரனே, ஏ திருடனே, ஏ கொள்ளைக்காரனே என்று உன்னை அழைக்கிறது, அருவருப்பானவனே என்று. நீ யோசித்து பார்த்திருக்கிறாயா? புரியலையே, அந்த அர்த்தமே உனக்கு புரியலையே. பரிசுத்த ஆவியானவர் அந்நிய பாஷையில் உன்னோடு பேசுகிறாரா? ஏன் அவருக்கு தமிழ் தெரியாதா? இல்ல மலையாளம் தெரியாதா? இல்ல தெலுங்கு தெரியாதா? இல்ல கன்னடம் தெரியாதா? இல்ல கொங்கணி தெரியாதா? 7000 பாஷை இருக்கு, 7000 ஜாதி இருக்குன்னா 7000 பாஷையும் இருக்கு. எல்லா பாஷைகளும் அவருக்கு தெரியும். பரிசுத்த ஆவியானவருக்கு தெரியாத மொழியே இல்லை என்பதை மனதிலே வைத்துக்கொள், அறிந்து வைத்திரு. அந்நிய பாஷையில விளங்காத பேச்சில் அவன்கிட்ட பேச வேண்டிய அவசியமே இல்லை. நீ அதன் பொருளை அறியவும் உணரவும் வேண்டி நீ அறியாமலும் உணராமலும் இருக்கிறாய். அங்கேயே சொல்லியிருக்காரு. ஆனாலும் அதன் பொருளை அறியவும் உணரவும் இல்லாத மூடர்களாயிருக்கிறார்கள் தேவனுடைய ஜனங்கள் என்று நன்றாக புரிந்து கொள். விருப்பம் இருந்தா என்னுடைய செய்திகளை நீ கேட்டா போதும். ஏன்னா ஓம் பணத்தில இருந்து உன்கிட்ட காணிக்க வாங்குறதுக்காக நாம் பிரசங்கிக்கல. நீ அதை நன்றாக நினைவில் வைத்துக்கொள். நீ யாராக இருந்தாலும் சரி, பதிவுகளை போடுகிறாய் யூடியூப்ல, ஆனா செய்தியை கேட்டு இருக்கிறாயே, சந்தோஷப்படுகிறேன். என்றாலும் ஒரு நாள் நீ மனம் திரும்புவாய். நீ உண்மை என்ன என்று அறிகிற நாளிலே நீ திருந்துவாய். இப்பொழுது வஞ்சனை உன்னை ஆட்கொண்டிருக்கிறது. நீ வஞ்சிக்கப்பட்டிருக்கிறாய், வஞ்சனையிலே நிலை கொண்டிருக்கிறாய் என்பதை மறந்து போகாதே. அருமையான கிறிஸ்தவர்களே, செய்திகளை நான் தொடர்கிறேன். ஆனாலும் இது சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவரின் நாள். எது கர்த்தர்? நான் ஒரு பழைய ஏற்பாட்டில் இருந்து அநேக செய்திகள் இருக்கிறது. ஆசா அரசனுடைய நாட்களிலே, எசேக்கியா அரசனுடைய காலங்களிலே இந்த யுத்தம் கர்த்தருடையது, இது உங்களுடையதல்ல, இது கர்த்தருடையது. இந்த யுத்தத்தை உங்களுக்காக நடத்துகிறவர் நான் என்று சொல்லி இஸ்ரவேலின் சேனைகளின் அதிபதியாகிய கர்த்தர் எசேக்கியாவின் நாட்களிலே ஒரே ஒரு காரியத்தை, பல காரியங்கள் இருக்கிறது, அந்த யுத்தங்கள் கர்த்தருடைய யுத்தத்தை கர்த்தர் நடத்துகிற காரியங்களை நீங்கள் பழைய ஏற்பாட்டு பகுதிகளிலே படித்திருக்க வேண்டும். அந்த கர்த்தர் வேறு யாரும் இல்லை, இன்று நீங்களும் நானும் ஆராதித்துக் கொண்டிருக்கிற அதே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. சிலுவையிலே மரித்து, ரத்தம் சிந்தி மரித்து, அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் அதிகாலையிலே உயிரோடு எழுந்து இன்று உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கிறீர்களே, அவர்தான் அந்த யுத்தங்களை இஸ்ரவேலர்களுக்காக நடத்தினவர், யூதர்களுக்காக நடத்தினவர். எசேக்கியா அரசனுடைய, அதாவது தெபோராளின் நாட்களிலே சிசரா என்கிற படைத்தளபதியோடு வானத்திலிருந்து யுத்தத்தை செய்த வானத்து நட்சத்திரங்களும் கர்த்தருடைய சேனைகளே. அந்த யுத்தத்தை நடத்தினவர் கர்த்தர், பாராக் மற்றும் தெபோராளுக்காக. எசேக்கியா அரசனுடைய காலத்திலே சனகரீப்பின் சேனைகள், ஏசாயா தீர்க்கதரிசியின் காலம், சனகரீப் அரசன் அசீரியன் எசேக்கியா அரசனை, யூதேயாவையும் யூதர்களையும் அழித்து போடுவதற்காக கங்கணம் கட்டுகிறான். அசீரியர்களின் மூத்திரத்தை குடிப்பதற்கு கூட இந்த யூதர்கள் சமானமானவர்கள் அல்ல என்று பரிகாசம் பண்ணுகிறான். அவர்கள் யார்? இந்திய தேசத்திலே இருந்து மாட்டின் மூத்திரத்தை உங்களை குடிக்க சொல்லுகிறார்களே, இந்த ஓநாய் கூட்டம் தான், வேறு யாரும் அல்ல. அசீரியாவின் கன்று குட்டிகளின் மூத்திரத்தை குடிக்க ஜனங்களை கட்டளையிடுகிறார்களே, அந்த ஓநாய்களின் கூட்டம் தான் சனகரீப்பின் சேனைகள். அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தையும் படிக்க வேண்டும், பழைய ஏற்பாட்டு ராஜாக்களின் நடபடிகள் நாளாகமங்களையும் படிக்க வேண்டும். அப்போதுதான் உண்மை என்ன என்று புரியும். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள்.
கூலிக்கு வாங்கின சபரகன் கூட்டம் அசீரியர்கள் அவர்களின் அரசனாகிய சனகரீப்பை கொண்டு கர்த்தர் எசேக்கியாவுக்கு விரோதமாய் யுத்தத்திற்கு அனுப்புகிறார். கர்த்தர் அல்ல அனுப்புகிறார். சனகரீப் அவனுடைய சேனைகளை ரப்சாக்கே என் தலைமையில் அனுப்புகிறார். அவர்கள் மலையின் மேல் நின்று யூதர்களை பார்த்து பரிகாசம் செய்கிறார்கள். எங்கள் மூத்திரத்தை குடிப்பதற்கும் தகுதியற்றவர்கள் நீங்கள் என்று யூதர்களை பார்த்து, தேவனுடைய ஜனங்களை பார்த்து. இன்று இந்திய தேசத்தில் இருக்கிற தேவனுடைய ஜனங்களை பார்த்து அதே அசீரிய, அதே எகிப்திய ஆரிய அசீரியர்களின் கூட்டம் மாட்டின் மூத்திரத்தை குடிக்க சொல்லுகிறார்கள். உங்களை புரிந்து கொள்ளுங்கள் அருமையானவர்களே. சனகரீப் அங்கே யுத்தத்திற்கு வருகிறான். சனகரீப்பும் அவருடைய சேனைகளும். கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்புகிறார். யார் அந்த தூதன்? இஸ்ரவேலின் சேனைகளின் தேவனாகிய கர்த்தருடைய சேனைகளின் அதிபதி. யார் அவர்? இன்று நீ ஆராதித்துக் கொண்டிருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அன்று கர்த்தருடைய தூதனாய் அசீரியரின் பாளையத்திலே ஒரே ராத்திரியிலே இறங்கி சனகரீப்பின் யுத்த பாளையத்தில், யுத்த ராணுவத்தில் 1,85,000 பேரை ஒரே நாளிலே சங்கரிக்கிறார். ஒரே ராத்திரியிலே. பொழுது விடிந்து பார்க்கிற போது அசீரியரின் பாளையம் முழுவதும் பிரேதங்களால் நிரப்பப்பட்டிருக்கிறார். அது கர்த்தருடைய யுத்தம். யூதர்களுக்காய் தேவன் தெரிந்து கொள்ளப்பட்ட, தேவன் தெரிந்து கொண்ட தம்முடைய ஜனத்திற்காய் தேவன் ஒரே ஒரு தூதன், ஒரே ஒரு கர்த்தருடைய தூதன் இறங்கி அவன் கையில் இருந்த வாளினால், பட்டயத்தினால் சனகரிப்பின் சேனைகளில் 1,85,000 பேரை ஒரே நாள் ராத்திரியிலே சர்வசங்காரம் செய்தான். அது கர்த்தருடைய யுத்தம். அந்த கர்த்தருடைய தூதன் தான் இன்று நீங்களும் நானும் உலக ஜனங்கள் அனைவரும் ஆராதித்துக் கொண்டிருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. மறக்காதே, அந்தி கிறிஸ்து அல்ல, அந்நிய பாஷையின் ஆவி அல்ல, நீ சொல்லுகிற பரிசுத்தாவி அல்ல. அந்நிய பாஷையின் ஆவி பரிசுத்தாவி என்கிறாயா? வேதமே சொல்லுகிறது, அந்த வார்த்தையே சொல்லுகிறது, பரியாச உதடுகளின் ஆவி. வார்த்தைக்கு பொருளே தெரியாதவன் நான் பரிசுத்தாவியின் அபிஷேகம் பெற்றேன் என்கிறாயா? வேற எங்கேயும் போங்கப்பா. எத்தனை நாள்? கர்த்தர் வருகிற நாள் வரை, கர்த்தருடைய நாள் சமீபித்து வருகிறது. அன்று வரை நீ பேசுவாய், நீ அபிஷேகம் பெற்றவன் என்பாய், நான் பரிசுத்தாவியினால் நிரம்பினவன் என்பாய். அன்று தெரியும் நீ யார் என்று. அதைத்தான் சொன்னேன், உனக்கு காண்பிக்கிறேன். கர்த்தர் வருகிறார். அந்த நாளிலே நீ என்னிடத்திலே சொல்ல வேண்டும். நான் அதுக்கு முன்ன சாக மாட்டேன், உறுதியாக சொல்லுகிறேன். அதற்கு முன்பு சாக மாட்டேன். நீ என்னிடத்தில் சொல்ல வேண்டும். எனக்கு அந்த பதிவை போட்டவனே, நீ என்னிடத்தில் சொல்ல வேண்டும். நீ பெற்றது பரிசுத்தாவியா, அருவருப்பின் அசுத்தாவியா என்பதை. நீ பெற்ற உன்னிடத்திலிருந்து அந்நிய பாஷையை பேசுகிற ஆவி பரிசுத்தாவியானவரா அல்லது அசுத்தாவியா என்பதை நீ அன்று சொல்ல வேண்டும், உயிரோடு இருந்தால். உன்னிடத்தில் அந்த அபிஷேகமும் அந்த அந்நிய பாஷையும் அன்று உன்னிடத்தில் இருந்தால், அன்று நீ அந்நிய பாஷையை பேசினால், பேச மாட்டாய், அன்றோடு ஒளிந்து போகும். கர்த்தர் வருகிற கர்த்தருடைய நாளிலே இவைகள் எல்லாம் அழிக்கப்படும். எங்க நிப்ப? உனக்கு அபிஷேகம் தந்தவனும் ஓடுவான், தெரியுமா உனக்கு? அன்பான கிறிஸ்தவனே, யோசித்துப்பார். வஞ்சிக்கப்பட்டிருக்கிறாய், ஏமாற்றப்பட்டிருக்கிறாய், வஞ்சனையை நம்பிக்கொண்டிருக்கிறாய். மனம் திரும்பு. எனக்கு ஆலோசனை சொல்லாதே. எனக்கு அந்நிய பாஷை தான் பரிசுத்தாவியானவர் பேசுகிற பாஷை என்று எனக்கு ஆலோசனை சொல்லாதே. நீ பரிசுத்தாவியானவரை அறியவில்லை. உலகம் அந்த ஆவியானவரை காணாமலும் கேளாமலும் அறியாமலும் இருக்கிறது என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அதே வார்த்தையை நான் உனக்கு திரும்ப சொல்கிறேன். என் வார்த்தை அல்ல, அவருடைய வார்த்தை. புரிந்து கொள். இங்கே சொல்லுகிறார், அந்த யுத்தம் கர்த்தருடையது, ஆனாலும் இது சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவரின் நாளும் அவர் தம்முடைய சத்துருக்களுக்கு நீதியை சரி கட்டுகிற நாளும் ஆயிருக்கிறது. அதான் அவர் வருகிறார். ஒப்பீடு நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும்.
இங்கே எகிப்தின் பார்வோனாகிய பார்வோனுக்கும் அவருடைய சேனைகளுக்கும் அவனோடு கூடி கலந்திருக்கிற யுத்த சேனைகள் அனைத்திற்கும் நீதியை சரி கட்டுகிற நாள். யாரை கொண்டு? கர்த்தர் அல்ல யுத்தம் செய்கிறார். கர்த்தர் காட்டு மிருகமாகிய வலுசர்ப்பத்தின் 3ஆம் தலையை தன்னுடைய கருவியாக வைத்திருக்கிறார். நேபுகாத்நேச்சாரை கொண்டு எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனையும் அவருடைய சேனைகளையும் அழிக்கப் போகிறார். அதே காட்டு மிருகமாகிய வலுசர்ப்பத்தின் 1ஆம் தலையை, அதே காட்டு மிருகமாகிய வலுசர்ப்பத்தின் 3ஆம் தலையை கொண்டு அழிக்கப் போகிறார். தேவன் எப்படிப்பட்டவர் என்று யோசித்துப்பார். இங்கே தேவன் இறங்கி எவரையும் வெட்டப் போவதில்லை. சனகரிப்பின் நாட்களிலே சனகரிப்பின் சேனையை கர்த்தர் ஒரே நாள் ராத்திரியிலே 1,85,000 சனகரிப்பின் சேனைகளை, அசீரிய படை வீரர்களை கொன்றது போல கர்த்தர் இந்த எகிப்தியருக்கும் பாபிலோனியருக்கும் நடைபெறுகிற யுத்தத்திலே கர்த்தர் இறங்கப் போவதில்லை. ஆனால் யாரை கொண்டு வெட்டப் போகிறார்? பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாரையும் அவனுடைய படைகளையும் கொண்டு, அதான் காட்டு மிருகமாகிய வலுசர்ப்பத்தின் 3ஆம் தலையை கொண்டு 1ஆம் தலையாகிய பார்வோனையும் அவனுடைய சேனைகளையும் அழிக்கப் போகிறார். வேடிக்கையாக இல்லை? உன் சத்துருக்களை கொண்டே உன் சத்துருக்களை அழிப்பார். தேவன் அதுதான். உன்னை கொண்டல்ல, உன்னை அழித்து போட கங்கணம் கட்டுகிற சத்ருவின் சேனைகளை அதே சத்ருவின் சேனைகளை கொண்டே வெட்டுவார். அதைத்தான் இங்கே செய்கிறார். ஆனால் நீ என்ன செய்ய வேண்டும்? கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். கர்த்தர் வெட்டுவார் என் சத்துருக்களை. உனக்கு முன்பாக ஓடி வருகிற ஒரு கூட்டம் சத்ருவின் சேனைகள் உனக்கு முன்பாக 7 வழியாக முறிந்தோடும். நீ கர்த்தரோடு இருக்க வேண்டும். கர்த்தர் உன்னோடு இருக்க வேண்டும். சும்மா வசனத்தை எழுதி தொங்க வச்சுக்கிட்டு, வாக்குத்தத்த வசனத்தை கையில வச்சுக்கிட்டு, நான் சத்ரு என்னை எதுவும் செய்ய முடியாது, சாத்தானுடைய தீ அம்புகளும் சத்ருவின் ஆயுதங்களும் என்னை தொட முடியாது என்று நீ சொல்லிக் கொண்டிருந்தால் முடியாது. அது சங்காரம் பண்ணிட்டு போயிடும். வசனம் தான் உங்கூட இருக்கு. வசனம் உனக்குள் இருக்க வேண்டும். உன் இருதயத்தின் மனசாட்சியின் பலகையிலே எழுதப்பட்டிருக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவராகிய தேவன் உன்னோடு இருக்க வேண்டும். நீ பரிசுத்த ஆவியானவரோடு இருக்க வேண்டும். நீ உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு இருக்க வேண்டும். சத்துரு உருவாக்குகிற, உனக்கு எதிராய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். அதை உருவாக்கினவனை அந்த ஆயுதம் சங்காரம் செய்யும். நன்றாக புரிந்து கொள். எவர்கள் உனக்கு விரோதமாய் கூடுகிறார்களோ அவர்கள் உன் பட்சத்தில் வருவார்கள். அவர்கள் தங்களுக்கு தாங்களே வெட்டிக் கொள்வார்கள். இங்கே அதைத்தான் தேவன் செய்கிறார். எகிப்தியனை பாபிலோனை கொண்டு அழிக்கிறார். அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். காட்டு மிருகமாகிய வலுசர்ப்பத்தின் 1ஆம் தலையையும் அவனை சார்ந்தவர்களையும், காட்டு மிருகமாகிய அதே காட்டு மிருகமாகிய வலுசர்ப்பத்தின் 3ஆம் தலையாகிய நேபுகாத்நேச்சாரையும் அவனுடைய சேனைகளையும் கொண்டு சங்காரம் செய்கிறார். அசீரியனையும் அப்படித்தான் அளித்தார். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அதுதான் அதை சொல்லுகிறார். இந்த கர்த்தர், இது சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவரின் நாள். செயல்படுகிறவர் அவர். செயல்படுத்துகிறவர் அவர். செயல்படுகிறவர்கள் பாபிலோனியர்கள். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இவங்க தான் மலைகளை பிரவாகம் போல அலை கடலென திரண்டு போனாலும் பாபிலோனின் சேனைகளுக்கு முன்பாக சர்வசங்காரம் செய்யப்படுவார்கள். அவர் சொல்லுகிறார், அவர் தம்முடைய சத்துருக்களுக்கு நீதியை சரி கட்டுகிற நாளுமாயிருக்கிறது. ஆகையால் பட்டயம் பட்சித்து அவர்களுடைய இரத்தத்தால் திருப்தியாகி வேறி துறக்கும். இது யுத்தம் செய்கிற பட்டயம், கொள்ளை நோயை கொண்டு வருகிற பட்டயம் அல்ல. ஒரே பட்டயம். அது கொள்ளை நோயை வருவிப்பதனால் கொள்ளை நோயை வருவிக்கும். ஆனால் அது ஓங்கி வெட்டத் தொடங்கி விட்டதென்றால் இரத்தத்தால் திருப்தியாகும். அது கர்த்தருடைய கையில் இருக்கிற பட்டயம். அந்த பட்டயத்தை பாபிலோன் ராஜாவின் கையிலே கொடுத்திருக்கிறார். நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். அந்தி கிறிஸ்துவின் கரத்திலும் அதே பட்டயத்தை தான் கொடுக்க போகிறார். ஏசாயா
9 அந்த சில அதிகாரங்கள் 13 14 அதிகாரங்களிலே அசீரியனுடைய கையில் இருக்கிறது என் கோபத்தின் தண்டாயுதம், என் தண்டனையின் பிரம்பு என்று சொல்கிறார். அது பட்டயம். அவனுக்கு அதிகாரம் கொடுக்கிறவரும் கர்த்தரே. அந்தி கிறிஸ்துவுக்கு அதிகாரம் கொடுக்கிறவரும் கர்த்தரே. எதற்கு? கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளாகிய கிறிஸ்தவர்களை கீழ்ப்படிதலுக்கு தண்டித்து சிட்சித்துவதற்காக 7 ஆண்டுகளுக்கு அவனுக்கு அதிகாரம் அளிக்கிறார். ஆனால் அவனை விட்டு வைப்பார் என்று நினைக்கிறாயா? இல்லை, அழித்தோடுவார். அதான் இஸ்ரவேலர்களை எகிப்தியர் அடிமைப்படுத்தினான். இப்பொழுது தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாத யூதர்களுக்கு அடைக்கலம் கொடுத்திருக்கிறான். தேவன் அவனுடைய சத்துருவை, அதே வலு சர்ப்பத்தின் தலையை அவனுக்கு எதிராக திருப்புகிறார். அவனை கொண்டு இவனை அழிக்கிறார். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய முடியும். யோனத்தானுடைய நாட்களிலே அல்லது அந்த குஷ்டரோகிகள் கதை வருமே, 2 குஷ்டரோகிகள் அசீரியரின் பாலத்திலே சென்று பார்ப்பார்கள். அவர்கள் தாறுமார்களின் ஆவியை தேவன் அங்கே அனுப்பினார். அவர்கள் அசீரியரின் சேனைகள் மாறி மாறி தங்களையே வெட்டி சாய்த்து கொண்டு செத்து மாண்டார்கள். இஸ்ரவேலர்களை தொட முடியவில்லை. ஆசாவின் நாட்கள் என்று நினைக்கிறேன். அருமையானவர்களே, அதுபோல இங்கே தேவன் தம்முடைய ஜனங்களை தொடுகிறவர்களை, வழிதப்ப பண்ணுகிறவர்களை அழிக்கிறார். இங்கே யூதர்களை வழிதப்ப பண்ணினவன் பார்வோன் நேகோவும் பார்வோன் ஒப்பீராவும். அவர்களை அழிவுக்கு ஒப்பு கொடுத்தார். பாபிலோனின் கைகளிலே ஒப்பு கொடுத்தார். அங்கே சொல்லுகிறார், ஆகையால் பட்டயம் பட்சித்து அவர்களுடைய இரத்தத்தால் திருப்தியாகி வெறித்திருக்கும். வடதேசத்தில் ஐப்பிராத்து நதி அண்டையிலே சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவருக்கு ஒரு யாகம் உண்டு. என்ன யாகம்? பிரவாகமாய் அலைகடலென புறப்பட்டு போகிற எகிப்தியரின் சேனை ஐப்பிராத்து நதியின் வடகரையிலே இடறி விழுவார்கள். நேற்றைய தினத்திலே சிந்தித்தோம் என்று நினைக்கிறேன். ஆமா, இதே அதிகாரம் 46ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்கிறது, வேகமாய் ஓடுகிறவன் ஓடி போக வேண்டாம், பராக்கிரமசாலி தப்பி போக வேண்டாம். வடக்கே ஐப்பிராத்து நதி அண்டையிலே அவர்கள் இடறி விழுவார்கள். எங்கே? வடக்கே, வடதேசத்திலே. அந்த வடதேசம் அது எகிப்தின் வடதேசம், அது பாபிலோன். வடதேசத்திலே ஐப்பிராத்து நதி பாபிலோன் வழியாக ஓடுகிறது. அந்த ஐப்பிராத்து நதியின் வடகரையிலே, வடகரையில தென்கரை வடக்கிலே அவர்கள் எகிப்தின் சேனைகள் இடறி விழுவார்கள். இங்கே கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? 10ஆம் வசனத்தில் பிற்பகுதி, ஐப்பிராத்து நதி வடதேசத்தில் ஐப்பிராத்து நதி அண்டையில சேனைகளின் கர்த்தராகி ஆண்டவருக்கு ஒரு யாகமும் உண்டு. யாகம்னா என்ன? நீங்கள் படித்திருப்பீர்கள் வரலாற்றிலே அல்லது தமிழிலே. அஸ்வமேத யாகம், அதர்மேத யாகம், பிரஜாபதி யாகம், நரமேய யாகம். யாகம்னா என்ன? அதர்மேத யாகம் என்றால் ஆடுகளை பலி செலுத்துதல், யாக வேள்வியில் தகனித்தல், யாக குண்டங்களை வளர்த்து அவைகளிலே நறுமணப் பொருட்களை போட்டு தங்கள் தேவர்களுக்கு யாகம் நடத்துவார்கள். அந்த யாகங்களிலே காளைகளை, பசுக்களை, கன்றுக்குட்டிகளை வெட்டி பலி கொடுப்பார்கள். ஆடுகளை வெட்டி பலி கொடுப்பது அதர்மேத யாகம். குதிரைகளை, யுத்தத்திற்கு செல்கிற ராஜாக்கள் குதிரைகளை அஸ்வமேத யாகம் நடத்தி குதிரைகளை வெட்டி பலி செலுத்துவார்கள்.
அதன் இரத்தத்தையும் அதன் மாம்சத்தையும். அது அஸ்வமேத யாகம், நரமேத யாகம். கொள்ளையடிக்கிற கும்பல், மந்திரவாதிகளின் கூட்டம் பச்சிளம் குழந்தைகளை, தலைப்பிள்ளைகளை நரமேத யாகத்திற்கு பலி செலுத்துவார்கள். இந்திய தேசத்தில் அங்கங்கே பரவலாக நடந்து கொண்டிருப்பது தானே. புதையல் எடுப்பதற்காக பெற்ற பிள்ளையே நரபலி கொடுத்த நபர்கள் இந்திய தேசத்திலே உண்டே, தமிழகத்திலே உண்டே. நரமேத யாகம், பிரஜாபதி யாகம். பிரஜைகள், பூமியின் ஜனங்களினுடைய அதிபதி தன்னையே பலியாக செலுத்தினார் சிலுவையிலே. பிரஜாபதி என்றால் உங்க புந்து புராணங்களிலே வருகிற பிரஜாபதி அல்ல. இவர் உலகத்தை, சர்வலோகத்தையும் உண்டாக்கின பிரஜாபதி, சர்வலோகத்தின் ஜனங்களுக்கும் அதிபதி, சகல ஜாதிகளுக்கும், 7000த்திற்கு அதிகமான ஜாதிகளுக்கும், 7000த்திற்கு அதிகமான மொழி பேசுகிற ஜனங்களுக்கும், பூமி எங்கிலும் மனித சரீரம் உள்ள மனிதர்களாய் வாழுகின்ற அனைத்தும் மனுக்குலத்திற்கும் அதிபதியாகிய கர்த்தர் பிரஜாபதி. அவர் தம்மையே கழுமரத்திலே, சிலுவையிலே, விருட்ச சூலாயுதாய நமக, பச்சை மரத்திலே இரும்பு ஆணிகளை அடித்து கொலை செய்தார்களே, அந்த பிரஜாபதி. பிரஜாபதியாகும். அருமையானவர்களே, அவர் என்ன சொல்லுகிறார்? ஐப்பராத்து நதியின் அண்டையிலே, வட தேசத்திலே ஐப்பராத்து நதி அண்டையிலே கர்த்தருக்கு ஒரு யாகம் உண்டு. என்ன யாகம்? பாபிலோனின் ராஜா நேபுகாத்நேச்சாரும் அவனுடைய படைத்தளபதிகளும் அவனுடைய சகல யுத்த சேனைகளும் ஐப்ராத்து நதியின் கரையிலே எகிப்தின் அலைகடலென புறப்பட்டு வருகிற எகிப்தின் ராஜாவையும் அவருடைய சேனைகளையும் வெட்டி சர்வசங்காரம் செய்ய போகிறார்கள். அதுதான் அந்த யாகம், அந்த வேள்வி. அருமையானவர்களே, சம்பவித்தது. தப்பி ஓடினவர்கள், எகிப்தியர்கள் தப்பி ஓடினார்கள். எங்கே? இந்திய தேசத்திலே. இன்னும் அதே ஆரியர்களுக்கு, எகிப்தியர்களுக்கு தேவனுடைய சர்வ சங்காரம் காத்திருக்கிறது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அவர்கள் அனைத்து தேவர்களும் பூமியின் எல்லைகளை விட்டு, தேவனுடைய ஜனங்களை விட்டு துரத்தப்படுவார்கள். தேவர்களும் தேவர்களின் சகல ஆவிகளும், இந்த பூமியிலே செயலாற்றிக் கொண்டிருக்கிற அனைத்து அருவருப்பின் ஆவிகளும், அசுத்தாவிகளும், அசுத்த ஆவிகளுக்கு தலைவனாகிய எலிபன் கெட்டட் டயட்டி, அதாவது யானை தலையை கொண்ட மனித மலத்தினால் உருவாக்கப்பட்ட அசுத்தாவி, அந்த அசுத்தாவியும் அதை பின்பற்றுகிற அனைத்து ஆவிகளும், அந்நிய பாஷையின் ஆவிகளும், தீர்க்க தரிசன ஆவிகளும், குறி சொல்லுகிற ஆவிகளும், குணமாக்குகிற ஆவிகளும், குறி சொல்லுகிற ஆவிகளும், பேய் விரட்டுகிற ஆவிகளும் அனைத்தும் ஓடிவிடும். நீங்கள் பெற்ற அபிஷேகத்தின் ஆவிகள் எல்லாம் ஓடிவிடும், எல்லாம் துரத்தப்படும். தேசத்தின் பூமியின் எல்லைகளை விட்டு துரத்தப்படும். தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ ஜனங்களை விட்டு துரத்தப்படும். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அன்னைக்கு நீ சொல்லணும், நான் பெற்ற அந்நிய பாஷை, நான் பெற்ற அபிஷேகம் பரிசுத்தாவியின் அபிஷேகம், நான் பேசுகிற அந்நிய பாஷை பரிசுத்தாவியானவர் பேசின அந்நிய பாஷை என்று நீ சொல்ல வேண்டும். பார்ப்போம், வரப்போகிறது அந்த நாள். அருமையானவர்களே, கர்த்தருக்கு ஒரு யாகம் இருக்கிறது. அந்த யாகத்துக்கு அனைத்து ராஜாக்களையும், அனைத்து தேசங்களின் ராஜாக்களையும், அனைத்து ஜனங்களையும் அழைத்திருக்கிறார். வெளிப்படுத்துதலை படியுங்கள். இங்கே எகிப்து ஐப்பராத்து நதியின் கரையிலே, எகிப்தின் வடக்கு தேசத்திலே, வடதேசமாகிய பாபிலோனிலே, ஐப்பராத்து நதியின் கரையிலே கர்த்தருக்கு ஒரு யாகம் நடக்கப் போகிறது என்று சொல்லுகிறார். நடந்தது கிமு கிறிஸ்து பிறப்பதற்கு சுமார் 5 நூற்றாண்டுகளுக்கு முன்பு நடந்தது. எரேமியாவின் நாட்களிலே பாபிலோன் ராஜாவின் சேனைகள் எகிப்தின் பார்வோனையும் அவனுடைய சேனைகளையும் ஐப்பராத்து நதி கரையிலே சர்வசங்காரம் செய்தார்கள். எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 31ஆம் அதிகாரங்களிலே நீவைகளை படிக்கலாம். 29ஆம் அதிகாரங்களில்
நைல் நதியில் படுத்திருக்கிற பெரிய முதலையே, நான் உன்னை துறடுகளினால் கரையிலே இழுத்து. நான் அந்த வசனத்தை எடுத்து இப்ப பிரசங்கம் செய்வதற்கு, வியாக்கியானம் செய்வதற்கு எசேக்கியேலின் தீர்க்க தரிசன வார்த்தைகளை எடுத்து இங்கே பிரசங்கிப்பதற்கு சமயமில்லை. நான் உன்னை நைல் நதியிலே படுத்து கொண்டிருக்கிற பெருந்தண்ணீர்களின் மத்தியிலே, ஆற்றின் பெருந்தண்ணீர்களிலே அடியாளத்திலே படுத்துக் கொண்டிருக்கிற எகிப்தின் பெருவிலங்காகிய பார்வோனை குறித்து சொல்லுகிறார். பெருவிலங்கே, முதலையே, உன்னை துறடுகளினால் இழுத்து கரையிலே கொண்டு வந்து உன்னை வெட்ட வெளியிலே ஆகாயத்து பறவைகளுக்கும் பூமியின் மிருகங்களுக்கும் இரையாக கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். அன்று நான் வானத்தை மூடுவேன், சூரியனும் சந்திரனும் நட்சத்திரங்களும் கிரகங்களும் ராசிகளும் உன்மேல் ஒளி கொடாதிருக்கும் என்கிறார். எசேக்கியேல் தீர்க்க தரிசன புத்தகத்தை எடுத்து படியுங்கள். 29ஆம் அதிகாரம் முதல் 32ஆம் அதிகாரம் வரை அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அதுதான் இப்பொழுது இந்த எரேமியாவின் நாட்களிலே ஐப்பராத் நதியின் கரையிலே நடக்கிறது. கர்த்தருக்கு ஒரு மாபெரும் யாகம். அதே சாத்தானுடைய சேனைகளை கொண்டே, முதலையின் சேனைகளை, எருமை கடாரி, எகிப்தின் அது நேர்த்தியான எருமை கடாரி, எகிப்தம் பாலசிங்கம் போல் புறப்பட்டு வருகிறான். தன்னை பாலசிங்கமாக எண்ணிக்கொள்ளுகிறான். எகிப்தின் எருமை கடாரியே, ஆற்றின் பெருந்தண்ணீர்களிலே முதலையை போல் படுத்திருக்கிறவனே, அவன் தான் பார்வோன். உங்கள் தேவன் பலு சர்ப்பத்தின் 6ஆம் தலை ராமர் ஆற்றின் தண்ணீர்களிலே இறங்கித்தான் சென்றான், காணப்படவில்லை. அவனுடைய இருப்பிடம் ஆற்றின் தண்ணீர்கள். முதலை, பெருவிலங்கு, நீ அவனை தேவன் என்கிறாய். தேவன் பாபிலோன் ராஜாவாகிய பெருங்காளையை கொண்டு அளித்தார். பாபிலோனின் கொழுத்த பெருங்காலை. நேபுகாத்நேச்சாருக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை அதுதான். மனித இருதயம் எடுக்கப்பட்டு அவனுக்கு மாட்டின் இருதயம் கொடுக்கப்பட்டது. 7 ஆண்டுகள் மாட்டை போல புல்லை தின்றான். தேவன் எருமை கடாரியை அழிப்பதற்கு, பெருவிலங்காகிய முதலையை அழிப்பதற்கு, கொழுத்த பெருங்காளையாகிய வலுசர்ப்பத்தின் 3ஆம் தலையை அனுப்பினார். அதைத்தான் அங்கே சொல்கிறார், எனக்கு ஒரு யாகம் உண்டு. அங்கே கர்த்தர் ஒன்றும் செய்யவில்லை, அவர்களுக்குள்ளேயே மோதவிட்டார், அடித்து நாசமானார்கள். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அதான் கர்த்தருடைய யாகம். எகிப்தின் குமாரத்தி ஆகிய கன்னிகையே, 11ஆம் வசனம். எகிப்தின் குமாரத்தி ஆகிய கன்னிகையே, நீ கீலேயாத்துக்கு போய் பிசின் தைலம் வாங்கு, திரளான அவிழ்தங்களை நீ கூட்டுகிறது வருதா, உனக்கு ஆரோக்கியம் உண்டாகாது என்று சொல்கிறார். எகிப்தியனே, ஆரியனே, நீ என்னத்தான் உப்பரிக்கை போட்டு நீ எல்லாவற்றையும் உலகத்தையே நான் ஆண்டு விடுவேன் என்று நீ கங்கணம் கட்டினாலும், நியமிக்கப்பட்ட காலத்திற்கு உனக்கு அந்த அதிகாரத்தை கர்த்தர் தருவார். அந்த குறிக்கப்பட்ட 7 ஆண்டுகளுக்குள் முடிவிலே உன்னை சர்வசங்காரம் செய்வார். நீ ஆதியிலே இருந்தவன், மீண்டும் அழிக்கப்படுவதற்காக எழும்புகிறாய். நானே உலகத்தை ஆளுவேன் என்று, வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் ஆளுகை செய்வேன் என்கிறாய். தேவனுடைய பிரபானத்துக்கும் பூமிக்கும் சமுத்திரத்திற்கும் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் பகலுக்கும் இரவுக்கும் பூமியின் ராஜ்யங்களை ஆளுகை செய்யவும் கொடுக்கப்பட்ட அனைத்து சட்டங்களையும் மாற்றுவேன் என்கிறாய். யார்? எகிப்தியனும் அசீரியனும் சொல்லுகிறார்கள். யாரெல்லாம் சேர்ந்திருக்கிறார்கள்? நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த கூட்டத்திலே இருக்கிறவர்கள் பலி சர்ப்பத்தின் 7 தலைகளில் முதல் 5 தலை 6 தலைகளை சார்ந்தவர்களும் அதிலே கூடியிருக்கிறார்கள். 7ஆம் தலையாகிய கம்யூனிசவாதிகளும் அதற்குள்ளே இருக்கிறார்கள். சோசலிசம், எல்லா தலைகளும் 7 தலைகளும் கூடி கலந்து 8ஆம் தலை எழும்ப போகிறது. அவன்தான் வானத்துக்கும் பூமிக்கும் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் பகலுக்கும் இரவுக்கும் சகல பூமியின் சகல ராஜ்யங்களும் ஆளுகைக்குரிய சட்டங்களை
மாற்றப் போகிறான் துணிகரம் கொண்டவன். வேற யாரும் இல்லைங்க, இந்தியா. இங்கே கூடி கலந்திருக்கிற எகிப்தியர்கள், ஆரியர்கள், அசீரியர்கள், சௌராஷ்டிரர்கள், சாலிவாகனர்கள், அக்காடியர்கள், அக்காத்தியர்கள், பண்டாரங்கள் என்கிற அசீரியர்களும், மேதி பாபிலோனியர்கள், பர்சியர்கள் இங்க இருக்கிறார்களே, பாபிலோனியர்கள் இந்தியாவில் இருக்கிறார்கள். வட இந்தியாவிலே, தென்னிந்திய பகுதிகளிலும் குடியேறி இருக்கிறார்கள். அருமையானவர்களை நன்றாக நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். மேதியரும் பர்சியரும் பார்சிகள் இந்தியாவில் இருக்கிறார்கள். எல்லாம் ஒரு ஜாதி தான், எல்லாம் ஒரே கூட்டம் தான். ஆனால் அரசியலுக்காக மாறி மாறி பிரிவினை செய்து கொண்டிருக்கிறார்கள். தந்திரம், அரசியல் தந்திரத்திலே ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். நாட்டின் ஆளுகையை தங்கள் கைவசம் வைத்திருக்க வேண்டும் என்று. இங்கே ஒவ்வொரு திருச்சபைக்குள்ளும் 3-4 பிரிவினைகள் இருக்கிறதல்லவா? கோஷ்டி. ஏன்? பதவி வேட்டை, அதிகார வேட்டை. அதுதான் அவங்களுக்குள்ளே நடந்துகிட்டு இருக்கு, வேற ஒன்றும் இல்லை. இந்தியாவிலே நடப்பது பதவி அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும், சிங்காசனத்தை தங்கள் கட்சி வைத்துக் கொள்ள வேண்டும் என்று அதே ஒரே கூட்டம், ஜனம் கூடி கலந்திருக்கிற ஒரே கூட்டம் இந்தியாவை நாங்கள் தான் ஆள வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டு அந்த பதவி வேட்டைக்காக சண்டையிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். வேற ஒன்றும் இல்லை. எகிப்தியர்கள், அசீரியர்கள், பாபிலோனியர்கள், மேதியர்கள், பர்சியர்கள், கிரேக்கர்கள். கிரேக்கர்கள் யார்? லவணர்கள், யவனர்களும் குசானர்களும். படிச்சிருப்பீங்களே. பிற்கால இந்தியாவிலே குடியேறிய வரலாற்றை ஆராய்ந்து பாருங்கள். லவணர்கள், லவகுசா, ராமருடைய சீதை பெற்ற பிள்ளைகள் லவகுசா. லவாணர்கள் அவர்கள் தான் கிரேக்கர்கள். யவனர்கள், யவனர்கள் என்று சொல்லுகிறீர்களே, யவனர்கள் இன்றைய தீர்க்கதரிசிகள் யவன ஜாதி, தேவனுடைய யவன ஜாதி என்று அவர்களை கூறத் தொடங்கிவிட்டார்கள். இல்லை, அவர்கள் யவனர்கள் என்றால் கிரேக்கர்கள், குஷானர்கள் ரோமர்கள். எல்லாம் ஒரே கூட்டம்தான். யோவான் அப்போஸ்தலனுடைய நாட்களிலே இருந்தது 6ஆம் தலை ரோம சாம்ராஜ்யம். பிற்பாடு 7ஆம் தலை யுஎஸ்எஸ்ஆர். எது? சோவியத் யூனியன். 13 துண்டுகளால் உடைந்து நொறுங்கியது. கம்யூனிசம், சோசலிசம். அங்கே இருப்பவர்கள் யாப்பேத்தின் குமாரர்கள், யாப்பேத்தின் குமாரர்கள். 7ஆம் தலை நாசமாயிற்று. இனி ஒருவன் இருக்கிறான், வருவான், ஆதியிலே இருந்தவன், எகிப்தியன், ஆரியன், சிறு இஸ்வாகு வம்சத்தை சார்ந்தவன். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அவனை வைத்துத்தான் அரசியல் நாடகம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். புரியுதா உங்களுக்கு? இல்லையோ? வலு சர்ப்பத்தின் முதலாம் தலையை வைத்து அவனே ஆதியிலே இருந்தவன் இனி எழும்பி அழிவதற்காகவே 7 ஆண்டுகள் ஆட்சி செய்து அழிக்கப்பட போகிறவன். அவன் உலகத்தை ஒரு குடையிலே ஆட்டி படைக்கப் போகிறேன் என்கிறான். யார் சொல்லுகிறார்? வேற எந்த நாடாவது சொல்லுதா? இலுமினாட்டியும் அவர்கள் அசீரியர்கள், இலுமினாட்டியும் அவர்களுடைய கைக்கூலிகளாகி இந்திய சங்கிகளும் ஆரியர்களும். அவர்களை நீங்கள் யூத பிராமணர்கள் என்று எண்ணிக்கொள்ளாதீர்கள். நான் தான் சொன்னேன் ஏற்கனவே, எல்லா 18 வகை ஜாதிகளுக்கும் இன்னைக்கு 7000 ஜாதி இருக்குன்னா மூல ஜாதி 18 தான். 18 வகை ஜாதிகளுக்கும் 18 வகை பிராமணர்கள், பூஜாசாரிகள் இருக்கிறார்கள். அவர்கள் தான் இந்திய பிராமணர்கள், யூத வேதியர்கள் அல்ல. தப்பித்தவர் அந்த கூட்டத்திலே யூத வேதியர்களை சார்ந்த பிராமணர்கள் இருந்தால் அவர்கள் அனைவரும் வெளியே வந்து விடுவார்கள். ஏன்? அவர்கள் இஸ்ரேலிய வித்துகள், தேவனுடைய வித்துகள். சத்தியம் என்னது என்பது புரிகிற வரைதான் அங்கே இருப்பார்கள்.
அதற்கு பின்பு எல்லாரும் வெளியே வந்துடுவான். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அதனால அந்நிய பாஷைக்காரர்களே, பரியாச உதடுகளை கொண்டு அந்நிய பாஷை பேசுகிறவர்களே, பரிசுத்த ஆவியானவர் பேசவில்லை, பரியாச உதடுகள் பேசுகிறது. புரிந்து கொள்ளுங்கள். அருவருப்பின் ஆவிகளின் உதடுகள், அசுத்தாவிகளின் உதடுகள் பேசுகிறது உங்களிடத்திலே அந்நிய பாஷைகளை. கீழ்ப்படியவில்லை, கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிய மாட்டோம் என்றால் அழிந்தே போவீர்கள் அந்தி கிறிஸ்துவின் சேனைகளோடு என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். அவர் சொல்லுகிறார், எகிப்தின் குமாரத்தி ஆகிய கன்னிகையே, எகிப்திலே குடியேற சென்ற யூதனே, எகிப்தின் ஆவிகளை பின்பற்றுகிற கிறிஸ்தவனே, நீ கீலேயாத்துக்கு போய் பிசின் தைலம் வாங்கு, திரளான அவிழ்தங்களை கூட்டு. பிசின் தைலம் என்னால் மருத்துவ குணம் கொண்ட பிசின் தைலம், ஆவிக்குரிய ஆவி. உங்கள்கிட்ட இருக்கு ஆவி. நீ போய் இன்னும் எகிப்தின் ஆவிகளை வாங்கிக்கொள், கீலேயாத்திலே செல். இதே எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் என்று நினைக்கிறேன். அங்கே இது போன்ற ஒரு வசனம் யூதர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு நிமிடம் பொறுத்துக் கொள்ளுங்கள். எட்டாம் அதிகாரம், எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். கீலேயாத்திலே 21ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன், 20ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். கடைசி 8ஆம் அதிகாரம் 3 வசனங்கள், கடைசி 3 வசனங்களையும் உங்களோடு படிக்கிறேன். ஏனெனில் இந்த செய்திக்கு அது தேவையாக இருக்கிறது. அறுப்பு காலமும் சென்றது, கோடை காலமும் முடிந்தது, நாமோ ரட்சிக்கப்படவில்லை. அன்பான கிறிஸ்தவர்களே, நீ ரட்சிக்கப்பட்டியோ இச்சிக்கப்பட்டியோ, பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெற்றாயோ, அந்நிய பாஷை பரியாச உதடுகளின் ஆவியை பெற்று அந்நிய பாஷையின் அடையாளத்தோடு பரியாச உதடுகளால் பேசப்படுகிற அந்நிய பாஷையின் அடையாளத்தை பெற்றாயோ, நீ ரட்சிக்கப்பட்டாயோ, உலகத்தின் ஆஸ்திகள், சம்பாத்தியங்கள், பணம், பெண், காமம், விபச்சாரம் இவைகளுக்காக இச்சிக்கப்பட்டாயோ, அது எனக்கு தெரியாது, அது உனக்குத்தான் தெரியணும், கர்த்தருக்கு தெரியும். நீ தெரிந்து கொள்ள வேண்டும், நீ நிதானித்து அறிந்து கொள்ள வேண்டும். ரட்சிக்கப்பட்டிருக்கிறாயா, இல்லை உலகத்தின் ஆசாபாசங்களை இச்சித்து இருக்கிறாயா? இச்சிக்கப்பட்ட கிறிஸ்தவனா, ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவனா என்பதை நீயே தெரிந்து கொள், தீர்மானித்துக் கொள். உன்னை நீயே அடையாளம் காண வேண்டும், நான் அல்ல. காரியத்தை, வசனத்தை சுட்டி காட்டுவதுதான் என்னுடைய வேலை. எச்சரிப்பதும் உனக்கு ஆலோசனை சொல்லுவதும் தான் என்னுடைய வேலை. வேத வசனங்களை விவரிப்பது தான் என்னுடைய வேலை. நீ தீர்மானம் எடுப்பதும் தெரிந்து கொள்வதும், உன்னை நீயே சோதித்து பார்ப்பதும் உன்னுடைய வேலை. நீ ரட்சிக்கப்பட்டிருக்கிறாயா? உன் ஆத்துமா ரட்சிப்பை பெற்றிருக்கிறதா? பரிசுத்த ஆவியினால், கிறிஸ்துவ ரத்தத்தினால், சத்திய வசனங்களினால் என்பதை சோதித்து பார்ப்பது நீ. ஆனால் இவ்வுலகத்தின் அந்நிய பரியாச உதடுகளின் ஆவிகளால், பரியாசம் பண்ணுகிற உதடுகளால் பேசப்படுகிற அந்நிய பாஷையை பரிசுத்தாவியின் அபிஷேகம் என்றும் பரிசுத்தாவியின் வரம் என்றும் நம்பி இச்சிக்கப்பட்டு உலகத்தின் ஆசாபாசங்கள், சம்பாத்தியம், பணம், பொருள், இன்பம், பணம், பெண், இன்பம், சம்பாத்தியம் இவைகளிலே, உலக ஆடம்பரங்களிலே ஆடம்பரங்களை இச்சித்திருக்கிறாயா? ஆத்துமாவிலே ரட்சிப்பை பெற்றிருக்கிறாயா என்பதை நீ தான் யோசிக்க வேண்டும். அதான் அங்கு சொல்லுகிறார், அறுப்பு காலமும் சென்றது, கோடை காலமும் சென்றது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அறுவடை, கடைசி கால அறுவடை காலம் ஆரம்பிக்க போகிறது. கடைசி கால அறுவடை. கர்த்தர் தம்முடைய அறிவாளை நீட்டுகிறார். களைகளை பிடுங்கி கட்டுகளாய் கட்டப்போகிறார்கள்.
நற்கனி கொடாத விருட்சங்கள் மரங்கள் எல்லாம் வெட்டப்படும்படியாய் ஆத்துமாக்களின் வேரருகே கோடரி வைக்கப்பட்டிருக்கிறது. அறுவடை ஆரம்பமாக போகிறது. நீ தேவ ஜனமாய் வரப்போகிறாயா? நல்ல கோதுமையாய், நல்ல நெல்மணியாய், தேவனுடைய வித்தாய், கிறிஸ்துவின் வித்தாய், தெரிந்து கொள்ளப்பட்ட கிறிஸ்தவனாய் நீ தேவனுடைய மந்தையிலே அறுவடையின் காலத்திலே தேவ ஜனமாய் களஞ்சியத்திலே சேர்க்கப்பட போகிறாயா? அல்லது சுட்டரிப்பதற்கு நரகாக்கினி கடலுக்கு ஆயத்தமாக போகிறாயா என்பதை நீயே தீர்மானித்துக்கொள். அறுப்பு காலமும் சென்றது. கிருபையின் காலம் முடிய போகிறது. மீட்பின் காலம், கடைசி கால அறுவடையாகிய மீட்பு ஆரம்பமாக போகிறது. அக்கிரமத்தின் அழிவு ஆரம்பமாக, ரெண்டும் ஒரே நாளிலே ஆரம்பமாகும். இதெல்லாம் அக்கிரமத்திற்கு அழிவும் கடைசி கால மீட்பின் பணியின் துவக்கமும் ஒரே நாளிலே ஆரம்பமாக போகிறது. நீதான் தீர்மானிக்க வேண்டும். நீதான் முடிவெடுக்க வேண்டும். நீ ரட்சிக்கப்பட்டவனா, இச்சிக்கப்பட்டவனா? உன் இச்சையின் ஆழம் எங்கே வரை வேறுவிட்டு இருக்கிறது என்பதை நீ அறிந்து உணர்ந்து எதையெல்லாம் இச்சிக்கிறாய்? பணத்தை, பெண்ணை, பொன்னை, சொத்தை, சம்பாத்தியத்தை, கார்களை, பங்களாக்களை, உயர்ந்த மேடைகளை இச்சைக்கிறாய். இல்லை, எதுவும் வேண்டாம், என் ஆத்துமா ரட்சிப்பின் நிச்சயத்தை பெற்று தேவனுடைய ஜனமாய், தேவனுடைய பிள்ளையாய், நான் பரலோக ராஜ்யத்தின் சுதந்திரவாளியாய் சென்றால் போதும் என்று விரும்புகிறாயா? இவ்வுலகத்தை இச்சித்திருக்கிறாயா என்பதை நீயே யோசித்துப்பார், சிந்தித்துப்பார். அப்பொழுது புரியும், நீ பெற்றது பரிசுத்த ஆவியானவர் உன்னோடு அந்நிய பாஷையில் பேசுகிறாரா, இல்லை பரியாச உதடுகள் உன்னோடு பேசுகிறதா என்பதை புரிவார். அதுக்கப்புறம் சொல்லு, எனக்கு ஆலோசனை சொல்ல, அதுக்கு பிறகு தொடங்கு. வேத வசனங்களை முதலாவது அதற்கான ஆவிக்குரிய அர்த்தங்களை புரிந்து கொள். அதுக்கு பிறகு என்கிட்ட வந்து எனக்கு ஆலோசனை சொல்லு. அது வரைக்கும் என்கிட்ட வராத. விருப்பம் இருந்தால் என் செய்தியை கேள், இல்லைன்னா ஓடிடு. உனக்கு தான் 1000 லட்சக்கணக்கான அந்நிய பாஷை அபிஷேக வியாபாரிகளும் பரிசுத்தாவி வியாபாரிகளும் இருக்கிறார்களே, அங்கே சென்று விடு. அருமையான கிறிஸ்தவனே, அறுப்பு காலமும் சென்றது, கோடை காலமும் முடிந்தது, நாமோ ரட்சிக்கப்படவில்லை. என் ஜனமாகிய குமாரத்தியின் காயங்களினால் நானும் காயப்பட்டேன். யார் சொல்லுகிறார்? கர்த்தர் சொல்லுகிறார். என் ஜனமாகிய குமாரத்தியின் காயங்களினால் நானும் காயப்பட்டேன். அவர் நம்முடைய காயங்களை கல்வாரி சிலுவையிலே சுமந்தார். அவர் காயப்பட்டார். புரிந்து கொள். உனக்காக, எனக்காக, சர்வலோகத்தின் ஜனங்களுடைய பாவங்களின் நிமித்தம், அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் சிலுவையிலே தண்டிக்கப்பட்டார். சிலுவையிலே காயப்படுத்தப்பட்டார். ரத்தம் சிந்தினார். அந்த ரத்தமே, அந்த சிலுவையின் காயங்களே உன்னை குணப்படுத்த வேண்டும். கள்ள தீர்க்கதரிசிகளின் புரட்டு அந்நிய பாஷைகளும் அந்நிய ஆவிகளும் அல்ல என்பதை புணர்ந்து கொள். கீலேயாத்திலே, அதாவது கரி கருத்திருக்கிறேன், திகைப்பு என்னை பிடித்தது. ஏனெனில் ஜனங்களின், சர்வலோகத்தின் சகல ஜனங்களுடைய பாவங்களும் அக்கிரமங்களும் அவர் மேல் சுமத்தப்பட்டது. அக்கிரமங்கள், பாவங்கள், சாபங்கள், அக்கிரமங்கள், அருவருப்புகள், அசுத்தங்கள் அவர் மேல் சுமத்தப்பட்டது. சிலுவையிலே நின்றபோது அவர் முகம், அவர் சரீரம் கரி கருத்தது. அதான் சொல்லுகிறார், கரி கருத்திருக்கிறேன். முதலாவது காயப்பட்டேன், என் ஜனமாகிய குமாரத்தியின் காயங்களினால் காயப்பட்டேன், கரி கருத்திருக்கிறேன். ஏன்? நம்முடைய சர்வலோகத்தின் பாவங்களையும் சாபங்களையும் அக்கிரமங்களையும் அருவருப்புகளையும் தம்மேல் ஏற்றுக்கொண்டார். கசப்பு கலந்த காளான், காடி அவருக்கு திணிக்கப்பட்டது. அவருடைய வாயிலே மது போதை உண்டாக்குகிற, சகல பாவங்களுக்கும் காரணியாயிருக்கிற, பாவத்தின் காரணியான மது கலந்த பாத்திரம், காடி வைக்கப்பட்டிருந்த பாத்திரம் அங்கே இருந்தது. அதுதான் பாவம். அந்த பாவம் உனக்கு போதை மயக்கத்தை கொண்டு வருகிற பாவம், மத போதையை
ஆவிக்குரிய போதையை, அந்நிய ஆவிகளின் அந்நிய பாஷையின் போதையை, பெய் விரட்டுகிற போதையை, பணம் சம்பாதிக்கிற போதையை உனக்கு கொடுப்பது மதுபானம், பாவம். அது அவர் மேல் சுமத்தப்பட்டது. அவர் கரிகர்த்திருக்கிறேன் என்கிறார். திகைப்பு என்னை பிடித்தது, பயம். அவர் திகைத்து விட்டார். என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? மகா பாவத்தை பார்க்க கூடாத சுத்த கண்ணனாகிய கிறிஸ்து இயேசுவை விட்டு, சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிற இயேசுவை விட்டு வெளியேறுகின்றார். மன்னிப்பையும் மீட்பையும் பராமரிப்பையும் கட்டளையிட்டு விட்டு அவர் திகைத்து நடுங்கி, என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று கதறுகிறார். பிற்பாடு, தாகமாயிருக்கிறேன். எந்த தாகம்? மனுக்குலத்தின் பாவம், சாபம், அக்கிரமங்கள் அனைத்தையும் தன்மேல் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற தாகம். மனுக்குலம் தண்டிக்கப்படுவதை தவிர்த்து நான் தண்டிக்கப்பட வேண்டும். அவர்களுடைய பாவங்களுக்காய், அவர்களுடைய சாபங்களுக்காய், அவர்கள் மேல் இருக்கிற அக்கிரமங்களுக்காய் நான் தண்டிக்கப்படுகிறேன், அவைகளை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று கசப்பு கடந்த காடியிலே கடற்காளானை தோய்த்து அவருக்கு நீட்டி கொடுத்து அவருடைய உதட்டிலே தேய்த்தார்கள். பாவம், மனுக்குலத்தின் பாவம் அனைத்தும், சாபம் அனைத்தும் அவர் மேல் சுமத்தப்பட்டது, திணிக்கப்பட்டது. அவர் கரிகறுத்து விட்டார். கீலேயாத்திலே பிசின் தைலம் இல்லையோ, ரணவைத்தியனும் இல்லையோ? ஏன் பின்ன ஏன் என் ஜனமாகிய குமாரத்தி சொஸ்தமடையாமல் போனாள்? கிறிஸ்தவனே, கிறிஸ்தவளே, நீ ரட்சிக்கப்படவில்லை என்று சொல்லுகிறார். உன் இருதயத்திலே, உன் ஆத்மாவிலே நீ குணமடையவில்லை. நீ அருவருப்புகளாலும் அசுத்தங்களாலும் உன் இருதயம், உலகத்தின் இச்சைகளாலும் உன் இருதயம் நிரம்பி இருக்கிறது. நீ ரட்சிக்கப்படவில்லை. ஏன்? ரணவைத்தியன், பிசிந்தைலம் உங்களிடத்திலே பரிசுத்த ஆவியை, சத்திய ஆவியானவரை அனுப்பினார் தேற்றரவாளனாய். ஆனால் அவரை பிசிந்தைலமாகிய, கீலேயாத்தின் பிசினாகிய பரிசுத்த ஆவியானவரை, சத்திய ஆவியானவராய் உனக்கு அனுப்பினார். நீ ஏற்றுக்கொள்ளவில்லை. நீ அந்நிய ஆவிகளை பின்பற்றி ஓடினாய், அந்நிய தேவர்களை பின்பற்றி ஓடினாய், அந்நிய பாஷைகளை பின்பற்றி ஓடினாய், குணமாக்கும் வரங்களை பின்பற்றி ஓடினாய், பேய் விரட்டுகிறவர்களை பின்பற்றி ஓடினாய், அசுத்தாவிகளை பின்பற்றி ஓடினாய். பிசிந்தைலம் உங்கள் தீர்க்கதரிசிகளிடத்திலே, அப்போஸ்தலர்களிடத்திலே, ரணவைத்தியர்களிடத்திலே உங்களை குணமாக்குகிறார்களே, மேற்பூச்சாய் குணமாக்குகிறார்களே. உன் இருதயத்தை, உன் ஆத்துமாவை கழுவி சுத்தப்படுத்துவதற்கு பதிலாக உன்னை மேற்பூச்சாய் பூசி, நீ பரிசுத்தவான், நீ ரட்சிக்கப்பட்டவன், அபிஷேகம் பெற்றவன் என்று வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளாய் உன்னை மாற்றுகிறார்களே. அவர்கள் ரணவைத்தியர்கள், உன்னை குணமாக்குகிறவர்கள். நீ குணமானாயா? நீ ரட்சிக்கப்பட்டாயா? இல்லையே. அவர்களிடத்தில் பிசிந்தைலமாகிய சத்திய ஆவியானவர் இல்லை. எது இல்லை? உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் உணராமலும் இருக்கிறது. யார் அவர்கள்? இவர்கள் உலகத்திற்குரிய ஆசீர்வாதங்களை அள்ளி வீசுகிறார்கள், உலகத்திற்குரிய அந்நிய பாஷைகளை பேசுகிறார்கள். அருமையானவர்களே, அவர்களிடத்தில் பிசிந்தைலமாகிய சத்திய ஆவியானவர் இல்லை. சகல சத்தியங்களுக்குள்ளும் வழிநடத்துகிறவர் இல்லை. பாவத்தை கண்டிக்கிறவர் இல்லை, சாபத்தை கண்டிக்கிறவர் இல்லை, நீதியை குறித்து பேசுகிறவர் இல்லை, நியாய தீர்ப்பை கண்டிக்கிறவர் இல்லை, கண்டித்து உணர்த்துகிறவர் இல்லை, வரப்போகிற அழிவை உங்களுக்கு எச்சரித்து கூறுகிறவர்கள் இல்லை. திருடுகிறார்கள். தாங்கள் தீர்க்கதரிசிகள் என்று காண்பிப்பதற்காக கடைசி காலத்திலே அது ஆன வரப்போகுது, பூன வரப்போகுது என்று சொல்லி ஜனங்களை தங்கள் பட்சமாய் இழுத்துக் கொள்ளுகிறார்கள். அவர்களிடத்திலே பிசிந்தைலமும் இல்லை, ரட்சிப்பின் பாத்திரங்களும் இல்லை, ரட்சிப்பும் இல்லை, பரிசுத்த ஆவியும் இல்லை, சத்திய ஆவியும் இல்லை, கிறிஸ்துவின் ரத்தமும் இல்லை. இங்கே பிசிந்தைலம் கிறிஸ்துவின் ரத்தம், இங்கே கிறிஸ்துவின் ரத்தம், அதுல தான் சத்திய ஆவியானவர் இருக்கிறார். கிறிஸ்துவின் ரத்தம், பிசிந்தைலம். பின்ன ஏன் என் ஜனமாகிய குமாரத்தி சொஸ்தமடையாமல் போனாள்? நீ ஏன் குணப்படாமல் போனாய்? நீ குணப்பட்டிருந்தால்
உன் சாவு காலத்திலே உன்னை நடத்தின உனக்கு அந்நிய பாஷையையும் ஆவியின் அபிஷேகத்தையும் தந்த தீர்க்கதரிசிகள், அப்போஸ்தலர்கள், பிரசங்கியார்கள் ஏன் புழுத்து சத்தார்கள்? ஏன்? அவனும் குணப்படவில்லை. அவன் இருதயம் இன்னும் அப்படித்தான் சாக போகிறார்கள். சடுதியாய் அவர்களுடைய அழிவு வரப்போகிறது. நீ எங்கே போடுவாய்? ஒருவனை ஆகிலும் காட்டு முடியுமா? இச்சிக்கப்பட்டவனே, உலகத்தை இச்சித்திருக்கிறாய். உலகத்தின் ஆவிகளை, அந்நிய ஆவிகளை இச்சித்து பெற்றுக் கொண்டிருக்கிறாய். வஞ்சிக்கப்பட்டிருக்கிறாய். இயேசு கிறிஸ்துவின் ரத்தமாகிய பிசந்தையிலும் உங்கள் தீர்க்கதரிசிகளிடத்திலும் அப்போஸ்தலர்களிடத்திலும் இல்லை. அதனால் பின்ன ஏன் என் ஜனமாகிய குமாரத்தி சொஸ்தம் அடையாமல் போனாள் என்று கேட்கிறார். உன்னை குமாரத்தியே, என் ஜனமாகிய குமாரத்தியே என்று கிறிஸ்தவனே, கிறிஸ்தவளே, தீர்க்கதரிசியே, அப்போஸ்தலனே உன்னைத்தானே அழைக்கிறார். இல்லையா? என்னை மட்டும் அழைக்கிறார்? இல்லை, உலகத்தில் இருக்கிற சகல ஜனங்களையும் பார்த்து அழைக்கிறார். இங்கே எகிப்தியனிடத்திலே சொல்லுகிறார். எங்கே? எரேமியா 46 அதிகாரம் 11 வசனத்திலே சொல்லுகிறார். எகிப்தியனை பார்த்து சொல்லுகிறார், எகிப்தின் குமாரத்தியாகிய கன்னிகையே, நீ கீலேயாத்துக்கு போய் பிசின் தைலம் வாங்கு, கிறிஸ்துவின் ரத்தத்தை விலைக்கு வாங்கி கொண்டு வா. கிறிஸ்துவ ரத்தத்தை யாராயிலும் விலைக்கு தருகிறேன், நீ காணிக்கைத்தான் நான் உனக்கு தரேன்னு சொல்றானா? உன்னோட தசமபாகம் கேட்டு கிறிஸ்துவ ரத்தத்தால் கழுவப்படு என்கிறானா? குளத்து தண்ணியில, ஆத்து தண்ணியில, தொட்டியில தண்ணியில முழுக்கு இதுக்கு தானே காணிக்கை கேட்கிறான். நீ புரிந்து கொள்ள வேண்டாம். அங்கே எகிப்தியன்கிட்ட சொல்றாரு, எகிப்தில் ஜனங்களால் கூடி கலந்திருக்கிற இந்தியர்களே, கிறிஸ்தவர்களே, உலக கிறிஸ்தவர்களே, பிசிந்தைலம் கீலேயாத்திலே சென்று பிசிந்தைலம் வாங்கி கிறிஸ்துவின் ரத்தத்தை விலைக்கு வாங்கிக்கொள். விலைக்கு வாங்குமா? விலைக்கு கிடைக்குமா? நீ காணிக்க கொடுத்தா, லட்சம் கோடி ரூபாய் கொடுத்தா கிறிஸ்துவ ரத்தத்தை உன்னால் விலைக்கு வாங்க முடியுமா? யோசித்து பார். தெளிக்கப்பட போகிறது. ஒரு நாள் வருகிறது, கர்த்தருடைய நாள். கிறிஸ்துவ ரத்தம் தெளிக்கப்படுதல் அன்று ஆரம்பமாகும். உன்னுடைய மீட்பு அன்று நீ தீர்மானிக்க வேண்டும். அன்று உன்னுடைய ரட்சிப்பை குறித்து நீ எச்சரிக்கையாயிராவிட்டால் அழிக்கப்படுவாய். நீ கீலேயாத்துக்கு போய் பிசின் தைலம் வாங்கு. திரளான அவிழ்தங்களை நீ கூட்டுகிறது விருதா. திரளான மருந்துகளை உன் வியாதியை குணப்படுத்துவதற்கு, உன் இருதயத்தின் வியாதியை, ஹார்ட் அட்டாக் இல்ல, உன் ஆத்துமா வியாதி பிடித்திருக்கிறது, சீழ் பிடித்திருக்கிறது, அழியின் நாற்றம் எடுக்கிறது, உலகத்தின் அருவருப்புகளால் நிறைந்திருக்கிறது. இல்லை என்று சொல்வாயா அந்நிய பாஷையை பேசுகிறவனே? இல்லை என்று சொல்வாயா பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெற்றவனே? உன் உலகத்தின் ஆசை பாசங்கள், இச்சைகள், பணாசை, பெண்ணாசை, மண்ணாசை, சொத்தாசை, சம்பாத்திய இச்சை உனக்குள்ளே இல்லை என்று சொல்வாயா? சொல்ல முடியுமா உன்னால்? முழுவதும் அதுதானே உன்னை நிறைத்திருக்கிறது. அதுதான் சொல்லுகிறார், உன் ஆத்துமா ரணமா இருக்கிறது, ஆறாத கொடிய புண்ணா இருக்கிறது, புழு பிடித்து சீழ் பிடித்து இருக்கிறது. கிறிஸ்துவின் ரத்தமாகிய அந்த பிசின் தைலத்தை வாங்கி அதை விட்டு கழுவு என்று சொல்லுகிறார். நீ திரளான அபிர்தங்களை, திரளான மருந்துகளை, திரளான தீர்க்க தரிசனங்களை, திரளான வாக்குத்தத்தங்களை, திரளான ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளுகிறது, கூட்டி வைத்துக் கொள்வது விருதா. அது உன் கண்முன்னாலே வாக்குத்தத்த அட்டைகளாய் இருக்கிறது. நன்றாக புரிந்து கொள். உன் இருதயத்திற்குள் இல்லை. தேவனுடைய வார்த்தை உன் இருதயத்திலே, உன் ஆத்துமாவிலே இல்லை. அதனால் தான் உன் ஆத்துமா ரணம் பிடித்திருக்கிறது. எகிப்தியனே, எகிப்தின் குமாரத்தியாகிய கன்னிகையே, எகிப்திய ஜனங்களே, உனக்கு ஆரோக்கியம் உண்டாகாது என்று சொல்லுகிறார். வஞ்சிக்கப்பட்டிருக்கிறாய். பெருமையின் உச்சத்திலே நின்று கொண்டிருக்கிறாய். அகங்காரம், ஆணவத்தின் உச்சத்திலே ஏறி இருக்கிறாய். நீ ஆரோக்கியம் உண்டாகாது என்று சொல்லுகிறார். அங்கே எகிப்தியர்களுக்கு ஆரோக்கியம் வரவில்லை. திடகாத்திரம், பலம், அந்நிய ஆவிகளின் பலத்தை பெற்று நாங்கள் திடகாத்திரமாயிருக்கிறோம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் அவர்கள். 12ஆம் வசனம் செய்தியை நிறைவுக்கு கொண்டு வருகிறேன். ஜாதிகள் உன் இச்சையை கேள்விப்பட்டார்கள். ஜாதிகள் உன் இச்சையை கேள்விப்பட்டார்கள். இச்சை என்பது என்ன?
தெரியுமா? ஆசை. ஒரு அழகான பெண்ணை பார்த்த உடனே, நான் வேற ஒன்னையும் சொல்லி உங்களுக்கு புரிய வைக்கல, ஒரு அழகான பெண்ணை பார்த்தவுடன் பார்க்காத ஆண்கள் இருக்கிறீர்களா? நல்ல திடகாத்திரமான ஒரு வாலிபனை கண்டவுடன் திரும்பி பார்க்காத பெண்கள் இருக்கிறீர்களா? உங்கள் உடலின் அவயவங்களை எப்படி ஆயினும் மற்றவர்கள் பார்க்க வேண்டும் என்று விரும்பாத, உன் நடையை, உன் இடையை, உன் பாவனையை, உன் அழகை திரும்பி பார்க்காதவ ஆடவன் இருக்கக்கூடாது என்று விரும்புகிறவள் தானே நீ பெண்ணே? ஒரு ஆடவனை உன் வலையிலே எப்பொழுது இழுத்து கவிழ்த்து விடலாம் என்று எண்ணுகிறவள் தானே நீ? நீ ரட்சிக்கப்பட்டிருக்கிறாயா? மேடையில யாரி தீர்க்க தரிசனம் சொல்ற? உன் புருஷனுக்கு சொல்லு, உன் வீட்டுல உன் பிள்ளைக்கு சொல்லு, வேத வசனத்திற்கு கீழ்ப்படி. கூடியிருக்கிற ஆயிரக்கணக்கான புருஷர்களுக்கு முன்பாக மேடையிலே குறுமாடையை தொடை வரை உன் தொடையை வர காட்டிக்கிட்டு, உன் மார்பகங்களை காட்டிக்கொண்டு மேடையிலே ஏறி தீர்க்க தரிசனம் சொல்லுகிறாயே, மேடையிலே ஏறி குத்தாட்டம் நடனமாடுகிறாயே, வெக்கமா இல்லவனுக்கு? நீ ரட்சிக்கப்பட்டிருக்கிறாயா? அந்நிய பாஷையை பேசி உன்னை நீ உடுத்தி இருக்கிற ஆடைகள் விலகி போவது கூட தெரியாமல் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இடையிலே கைகளை உயர்த்தி ஆட்டுகிறாயே, உன் இச்சை எங்கே இருக்கிறது? நீ ரட்சிக்கப்பட்டிருக்கிறாயா? அந்நிய பாஷையிலே கூக்குரல் இட்டுக் கொண்டு ஓடுகிறாயே, உருளுகிறாயே. ரட்சிக்கப்பட்டவர்களுடைய லட்சணமாயுது, பரிசுத்தாவியை பெற்றவர்களுடைய லட்சணமாயுது. யோசித்து பார். கர்த்தர் சொல்லுகிறார், ஜாதிகள் உன் லட்சையை கேள்விப்பட்டார்கள். ஜாதிகள் உன் லட்சை அவமானம், உன் அவமானத்தை, இன்றைய உலக கிறிஸ்தவர்களுடைய அவமானத்தை உலக ஜனங்கள் கேள்விப்படுகிறார்கள். எப்படி? நீங்கள் குத்தாட்டமிடுகிற, தீர்க்க தரிசனம் சொல்லுகிற, அந்நிய பாஷை பேசுகிற இடங்களிலே வந்து பார்க்கிறவர்கள் அல்ல. நீங்கள் அவைகளை வீடியோ கேமராக்களை வைத்து படம் பிடித்து ஊடகங்களிலே வெளியிடுகிறீர்களே. கூவுகிறார்கள், காரி துப்புகிறார்கள். புரியுதா உங்களுக்கு? ஏதாவது ஜாதிகள் உன் லட்சையை கேள்விப்பட்டார்கள், ஊடகங்களின் வாயிலாக கண்டார்கள். நீங்கள் திரளான ஜனங்களை கூட்டி மேடையிலே, ஜனங்களை ஸ்டேடியங்களிலே, பெரிய வெட்டவெளி வீதிகளிலே நீங்கள் போடுகிற ஆரவாரங்களை, கூப்பாடுகளை, குரவைகளை, ஊளைகளை, குத்தாட்டங்களை கண்டார்கள், கேட்டார்கள். ஊடகங்களின் வாயிலாக கேட்கிறார்கள், கேள்விப்படுகிறார்கள். உங்கள் லட்சைகளை, உங்கள் அவமானங்களை கேட்கிறார்கள். எகிப்தியருடைய அவமானங்களையும் அனைத்து ஜனங்களும் அன்று கண்டார்கள், 2500 ஆண்டுகளுக்கு முன்பே. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ஜாதிகள் உன் லட்சையை கேள்விப்பட்டார்கள், உன் கூக்குரலால் தேசம் நிறைந்தது. ஏன் பக்கத்துல எவனுக்கும் இருக்க முடியலையே? ஒரு அந்நிய பாஷை வரம் பெற்றவன் இருக்கிற வீட்டுல ஒரு குடும்பம் அந்நிய பாஷையை பெற்றதா பேசுகிறதா குடும்பமாக இருந்தால் பக்கத்துல எவனுக்கும் இருக்க முடியலையே? நீ கூப்பாடு படுகிறாய், ஆர்ப்பாட்டம் செய்கிறாய், அட்டூழியக்காரர்களே. அதனாலே தானே உங்களுக்கு பிரச்சனைகள் வருகிறது. மாற்று சமயத்தவர்கள் உங்கள் வீடேறி, உங்கள் திருச்சபைகளை ஏறி அடித்து நொறுக்குவதற்கும், கூக்குரல் இடுவதற்கும், உங்களை நிர்வாணப்படுத்தி காயப்படுத்துவதற்கும் அதுதானே காரணம். உன் தேவனுக்கும் தேவன் வேதம் சொல்லுகிறது, நீங்கள் கீழ்ப்படியவில்லையே. அந்நிய பாஷையை ஒருவன் பேசுகிறது உண்டானால் உன் வீட்டை பூட்டிக் கொண்டு, உன் வீட்டின் உள் அறையை பூட்டிக் கொண்டு, உன் அறைக்குள்ளே, உன் வீட்டின் அறைக்குள்ளே பிரவேசித்து அறை கதவை பூட்டிக் கொண்டு உள்ளே இருந்து உன் தேவனுக்கும் உனக்கும் கேட்க சத்தமிடு, கேளு.
ஏன் பரத்தியானுக்கு உலகத்தானுக்கு எல்லாம் கேட்கறதுக்கு கூப்பிடுற? பக்கத்து வீட்டுக்காரனுக்கு இருக்க வேண்டாமா? நீ போடுற இந்த சாக்கடை அந்நிய பாஷையை உலகத்தாரெல்லாம் கேட்கணும்னு கூப்பிடுறியா? அதனால தானே அவன் கல்லை எடுத்து வீசுறான், அதனால தானே தீய வைக்கிறான், அதனால தானே உள்ள ஏறி நீ போடுகிற கூப்பாடு பொறுக்க முடியாம தானே. அட்டூழியம், அநியாயம், உன்னுடைய ஊழை, உன்னுடைய அந்நிய பாஷையின் கூக்குரல் பொறுக்க முடியாம தானே உள்ள ஏறி வந்து அடிக்கிறான். நீ புரிந்து கொள்ள வேண்டாம்? நீ வேத வசனத்திற்கு கீழ்ப்படுகிறாயா? ஒருவன் அந்நிய பாஷையில் பேசுகிறது உண்டானால் அதற்கு அர்த்தம் சொல்ல வேண்டும். அர்த்தம் சொல்லுகிறவன் இல்லாவிட்டால் அடங்கி இருக்க வேண்டும். வீட்டிலே சென்று உன் உள்ளறையை, உன் ஜப அறையை பூட்டிக் கொண்டு அங்கே இருந்து உன் தேவனுக்கும் உனக்கும் இடையில அவருக்கு கேட்க ஜபிக்க வேண்டும். வீட்டுக்குள்ள இருந்து அடுத்த வீட்டுக்காரனுக்கு கேட்கறதுக்கு இல்ல, ஊரானுக்கு கேட்கறதுக்கு இல்ல, உலகத்தானுக்கு கேட்கறதுக்கு இல்ல. நீ பரிசுத்தவாட்டி, நீ பரிசுத்தவான் என்று மற்றவர்களுக்கு காண்பிப்பதற்கல்ல. உன் பரிசுத்தத்தை தேவனுக்கு முன்பாக காட்டு. அப்பொழுது அவர் நீ பேசின அந்நிய பாஷையின் ரகசியத்தை உனக்கு காண்பிப்பார். அதனால தான் அங்க போய் தேவனிடத்திலே பேச சொல்லு. சபையில போய் கூக்குரலிட சொல்லவில்லை. ஆர்ப்பாட்டமாய் சபையில் இருக்கிற 1000 பேரும் சேர்ந்து அந்நிய பாஷையில ஐயோ குய்யோ முறையோன்னு சத்தம் போட சொல்லல. என்ன செத்த வீடா? புரேதத்தை வச்சுக்கிட்டு அவங்க பாரி போடுற. நீங்க எல்லாம் ஜீவிக்கிற கிறிஸ்தவர்கள், பரிசுத்தவான்கள், பரிசுத்த ஆவியினால் நிரம்பினவர்கள். வெட்கமா இல்லை உங்களுக்கு? இங்கே சொல்லுகிறார், எகிப்தியரின் லட்சையை ஜனங்கள் ஜாதிகள் கேள்விப்பட்டார்கள், உன் கூக்குரலால் தேசம் நிறைந்தது. இன்றைய புறம்போக்கு ஆவிக்குரிய அந்நிய பாஷை கிறிஸ்தவர்களால் தேசம், உலகம் நாறிக்கொண்டிருக்கிறது. பராக்கிரமசாலியின் மேல் பராக்கிரமசாலி இடறி இருவரும் ஏகமாய் விழுந்தார். பராக்கிரமசாலியின் மேல் பராக்கிரமசாலி இடறி இருவரும் ஏகமாய் விழுந்தார்கள் என்று கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். எகிப்தியனும் பராக்கிரமசாலி, பார்வோனும் பார்வோனின் சேனைகளும் பராக்கிரமசாலிகள், நேபுகாத்நேச்சாரும் நேபுகாத்நேச்சாரின் சேனைகளும் பராக்கிரமசாலிகள். பராக்கிரமசாலிகளும் பராக்கிரமசாலிகளும் மாறி மாறி யுத்தம் செய்கிறார்கள். இருவரும் விழுந்தார்கள். இருவரும் விழுந்தார்கள். ஏனெனில் யுத்தத்தை நடத்துகிறவர் தேவன், கர்த்தருடைய யாகம். வலு சர்ப்பத்தின் 2 தலைகள் மாறி மாறி மோதி கொள்கிறது. வலு சர்ப்பத்தின் 1ஆம் தலையும் வலு சர்ப்பத்தின் 3ஆம் தலையும் மாறி மாறி மோதி கொள்ளுகிறது. ஐப்பராத்து நதியின் கரையிலே விழுந்தார்கள். பாபிலோனியர்கள் எகிப்தியர்களையும் எகிப்தின் சேனைகளையும் பட்சித்து போட்டார்கள், அழித்து போட்டார்கள். இங்கும் பாபிலோனின் சேனைகளிலும் அநேகர் சங்காரமானார்கள். அருமையானவர்களே, அந்நிய ஆவிகளால் நிறைந்து கூக்குரலிட்டு உங்கள் அவமானங்களை உலகறிய செய்கிற கிறிஸ்தவர்களே, உங்கள் அழிவு உங்களை நெருங்கிக் கொண்டிருக்கிறது. மனம் திரும்பாவிட்டால் கர்த்தர் தம்முடைய சேனைகளோடு வரப்போகிறார். அன்று தீர்மானித்துக் கொள்ளுங்கள் உங்கள் முடிவு என்னவாக இருக்கும் என்று. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளின்படியே உங்களை நடத்துவாராக. உங்கள் செயல்பாடுகள், உங்கள் சிந்தனைகள், உங்கள் அந்நிய பாஷையின் கூக்குரல்கள், உங்கள் பிசாசு துரத்துதல்கள், உங்கள் தீர்க்க தரிசனங்கள், உங்கள் குறி சொல்லுதல்கள், வியாதி குணமாக்குதல்கள் அனைத்தையும் யோசித்துக் கொள்ளுங்கள். உங்களை முதலாவது நீங்கள் குணப்படுத்திக் கொள்ளுங்கள். உங்கள் ஆத்துமாக்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள். உங்கள் ஆத்துமாக்களை மூடியிருக்கிற உலகத்தின் இச்சைகளை விட்டு விலகுங்கள். உங்கள் லட்சைகளாகிய அவமானங்களை விட்டு விலகி கர்த்தரண்டையிலே மண்டியிடுங்கள். பிசின் தைலம், நல்ல பிசின் தைலம் ஆகிய கிறிஸ்துவின் இரத்தத்தால் கழுவப்படுங்கள். கிறிஸ்துவின் ஆவியால் நிரப்பப்படுவீர்கள் அன்று சொல்லுங்கள். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளின்படியே
உங்களை நடத்துவாராக. இந்த வார்த்தைகள் தேவனுடைய வார்த்தைகள், இது வேத வசன சத்தியங்கள் என்பது கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்பட்டு வந்த வார்த்தைகள், வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறவைகளை நான் சத்தியத்தை சத்தியமாய் உங்களுக்கு பிரசங்கித்திருக்கிறேன், விவரித்திருக்கிறேன் என்பது உண்மையானால் இந்த வார்த்தைகளின்படியே கர்த்தர் உங்களை நடத்துவாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். சகல துதி கனம் மகிமை அனைத்தும் அவர் ஒருவருக்கே உரியது, அவருக்கே சொந்தமானது. வேறு ஒருவருக்கும் துதியையோ கனத்தையோ ஸ்தோத்திரத்தையோ செலுத்தாதிருங்கள். அவர் ஒருவருக்கே சகல துதியும் கனமும் மகிமையும் சொந்தமானது. ஆமென்.